இனிய வணக்கங்கள் அன்பு நண்பர்களே. மீண்டும் ஒரு புத்தம் புதிய நன்னாள் இறைமையின் வரமாக நமது தளத்தின் முதல் படிநிலையாக நேர்மறை சிந்தனைகளை நம்மிடையே விதைக்க இணைகின்றார் அன்பு தோழர் கற்பகவள்ளி அவர்களை அன்புடன் வரவேற்போம். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இப்பிரபஞ்ச வெளியில் நீக்கமர நிறைந்திருக்கும் பரம்பொருளே, உம்மை வணங்குகின்றோம். உந்தன் அளப்பரிய அன்பால் எங்களுக்கு கிடைத்திட்ட பெற்றோர்கள், வழிகாட்டிகள், உற்றார், உறவினர்கள், நண்பர்கள் மற்றும் ஒவ்வொரு உயிருள்ள ஆன்மாக்கள் மற்றும் உயிரற்ற பொருட்களுக்காகவும் மனம் நிறைந்த நன்றி. உந்தன் அபரிமிதமான படைப்பால் இப்பூவுலகு உந்தன் எழில் நிறைந்த இயற்கையாலும் நிறை வளங்களாலும் நீடித்த நலங்களாலும் ஆகச்சிறந்த நேர்மறை எண்ணங்களாலும் இவ்வுன்னத உலகிலும் எங்கள் உயிர் துடிப்புள்ள உள்ளங்களிலும் நீக்கமர நிறைந்துள்ளது. உந்தன் அளப்பரிய அன்பினாலும் அருளினாலும் ஆசிராலும் நாங்கள் ஒவ்வொருவரும் உயர்ந்த உன்னதமான வாழ்வியல் பயணத்தை நிறைவுடனும் நிம்மதியுடனும் அன்றாடம் மேற்கொண்டு வருகின்றோம், ஆகச்சிறந்த வழிகளில். இதனால் நாங்கள் இச்சமூகத்தின் இன்றியமையாதவர்கள் என்பதையும், சீரிய வழியில் பயணிக்கும் அளவிற்கு ஆக்கப்பூர்வமான வழிகளில் எங்களை அன்றாடம் புதுப்பித்து வருகின்றோம். உந்தன் ஒப்பற்ற வழி நடத்துதலுடன் சிறுதுளி பெருவெள்ளமாகும் என்பதைப் போல் நாங்களும் சிறுக சிறுக சாதனை துளிகளை கோர்த்து வருங்கால சரித்திரத்தை ஆக்கப்பூர்வமான முன்னெடுப்புகளால் அலங்கரிக்கும் வரம் தாரும். அனைவருக்கும் நன்றி, அனைத்திற்கும் நன்றி, ஆண்டவனுக்கும் நன்றி. நன்றி. நன்றிங்க அன்பு தோழர். நமது நிகழ்வின் அடுத்த படிநிலையாக நாம் ஒரு நிமிட தியானத்திற்குள் பயணிக்க இருக்கின்றோம். கண்களை மெலிதாக மூடிக்கொள்வோம், கரங்களை கோர்த்துக் கொள்வோம். இப்பிரபஞ்ச பெருவெளியில் உள்ள இறைமைக்கு மனதார நன்றி பகிர கிடைத்த மற்றும் ஒரு அற்புதமான நன்னாள் இது. இப்பொழுது நாம் உச்சரிக்க இருக்கும் ஒவ்வொரு வார்த்தைகளுடன் நன்றி உணர்வினையும் கலந்து இறைமைக்கு சமர்ப்பிப்போம் அன்பின் காணிக்கையாய். இன்றெடுத்து அன்றாடம் அமுதூட்டி அன்பாகவும் கருணையாகவும் மாறிப்போன அன்பு தாய்க்கு மனம் நிறைந்த நன்றி. ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு பொழுதையும் தமது உழைப்பாலும் தியாகத்தாலும் குடும்பத்தை நிறைத்து அறிவாகவும் ஆற்றலாகவும் மாறிப்போன அன்பு தந்தைக்கு மனம் நிறைந்த நன்றி. பரிசுத்தமான இயற்கையை பரிசளித்து சென்ற நம் முன்னோர்கள் ஒவ்வொருவருக்கும் மனம் நிறைந்த நன்றி. கற்பித்தல் என்னும் இனிய அனுபவங்கள் வாயிலாக அன்றாட பொழுதுகளை அர்த்தமுள்ளதாக்கும் ஆசிரிய பெருந்தகைகள் ஒவ்வொருவருக்கும் மனம் நிறைந்த நன்றி. இப்பிரபஞ்ச பூ உலகினுள் பயணித்துக் கொண்டிருக்கும் பயணிக்க இருக்கின்ற ஒவ்வொரு உயிருள்ள ஆன்மாக்களுக்கும் மனம் நிறைந்த நன்றி. உயிரற்ற பொருட்களாய் வாழ்வின் உடன் வழித்துணையாய் வாழ்வின் பாதையை என்றென்றும் நிறைக்கும் உயிரற்ற பொருட்களுக்கும் மனம் நிறைந்த நன்றி. இப்பிரபஞ்ச பூ உலகினை தமது பேரன்பாலும் பேரருளாலும் பேராசிராலும் ஆண்டு அரவணைத்து காத்து வரும் அந்த ஆண்டவனுக்கும் நன்றி. இப்பொழுது நமது சுவாசத்தின் ஓசையில் அது பயணிக்கும் பாதைகளில் நாமும் ஒரு நிமிடம் இணைந்து பயணிப்போம், நம் மூச்சின் சுவாசத்தினை சீர்மைப்படுத்தியவர்களாய். இப்பிரபஞ்ச பெருவெளியில் நீக்கமர நிறைந்திருக்கும் முடிவில்லா பரம்பொருளின் அன்போடும் அருளோடும் ஆசிரோடும்
எங்கள் வாழ்வியல் சூழல் அன்றாடம் அர்த்தமுள்ள வகையில் சீருடனும் செம்மையுடனும் பண்பட்டு வருகின்றது. இதனால் இச்சமூகத்தின் சீரிய சிறந்த முன்மாதிரிகளாக நாங்கள் திகழ்வதோடு நில்லாமல் பல்வேறு சாதனைகளையும் அதன் வாயிலாக சரித்திரங்களையும் படைக்கும் அற்புத படைப்பாளிகளாக பரிணமிப்போம். இறைமைக்கு நன்றி. இனிய வணக்கங்கள் அன்பு நண்பர்களே. மீண்டும் ஒரு புத்தம் புதிய நன்னாள் இறைமையின் வரமாக நமது தளத்தின் 638வது நாள் நிகழ்விற்கு உங்கள் ஒவ்வொருவரையும் அன்புடன் வரவேற்பதில் பெருமகிழ்வு கொள்கின்றோம். நாங்கள் இந்த நாள் உங்களுக்கு ஆக சிறந்த நன்னாளாக அமைந்திடவும், நீங்கள் அடியெடுத்து வைக்கும் ஒவ்வொரு முயற்சிகளும் உங்களுக்கு ஆக சிறந்த வெற்றிகளை பரிசளிக்கவும் அன்பின் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்வு கொள்கின்றோம். நாங்கள் அன்பிற்கினிய நண்பர்களே, இந்த வாரம் முழுக்க நாம் செம்பொருள் என்ற ஒரு அற்புதமான தொகுப்பின் கீழ் நமது சிந்தனைகளை செழுமைப்படுத்தி வருகின்றோம். இந்த செம்பொருள் தொகுப்பில் இன்று செம்மார்ந்த தமிழ் என்று நமது தமிழ் மொழி சார்ந்த தகவல்களை நம்மோடு பகிர்ந்து கொள்ள இணைந்துள்ளார் அன்பு சகோதரி தமிழ்துறை இணை பேராசிரியர் விந்திய கௌரி அம்மா அவர்கள். தமிழ் சார்ந்த மொழி புலமை இயல்பாகவே அவருள் நிறைய நிறைய எப்பொழுதுமே ஊற்றுவாக ஒரு பெருகி ஓடக்கூடிய அளவிற்கு நிறைய நிறைய சொல்வளம் நிறைந்தவராக வலம் வரக்கூடியவர் அன்பு அம்மா அவர்கள். எப்பொழுதுமே நல்லதொரு தமிழை, தூயதொரு தமிழை தமது மாணாக்கர்களுக்கு பரிசளிப்பதில் வல்லவராக இருக்கக்கூடியவர் அன்பு அம்மா அவர்கள். இன்று நம்மிடையே செம்மார்ந்த தமிழ் என்ற ஒரு அற்புதமான தலைப்பின் கீழ் அடுத்த 50 நிமிடங்கள் அற்புதமான சிறப்புரை வழங்க இணைந்துள்ள தருணங்களுக்காக சொல்லரங்க சொந்தங்களாகிய உங்கள் ஒவ்வொருவரின் சார்பிலும் சரித்திரம் படைப்போம் தளம் அவரை இந்நிகழ்விற்கு வருக 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 என வரவேற்பதில் பெருமகிழ்வு கொள்கின்றது. வாருங்கள், அடுத்த 50 நிமிடங்கள் அற்புதமான சிறப்புரையில் இணைவோம். நமது வாழ்வியல் புத்தகத்தில் புத்தம் புதிதாய் இன்று மலர்ந்துள்ள புதியதோர் பக்கத்தின் அழகியதோர் அத்தியாயத்தினை செம்மார்ந்த தமிழ் என்ற தமிழ் மொழியின் சிறப்புகளோடு இன்றைய நிகழ்வை அலங்கரிப்போம். நமது வாழ்வியல் வழித்தடங்களை இன்னும் அழகாக்குவோம். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். செம்மார்ந்த தமிழ் மொழி அதை பேசுகின்ற இனத்தின் அரசியல், கலை, வரலாறு, சமூக நிலை, பழக்க வழக்கம், ஒழுக்க நெறிகள் மற்றும் எண்ணங்கள் போன்ற பல வாழ்வியல் கூறுகளையும் பண்பாட்டு நிலைகளையும் வெளிப்படை விளக்கமாகவும் உள்முக செய்திகளாகவும் கொண்டுள்ளது. மொழி ஞாயிறு தேவநேய பாவாணர் தம் வாழ்நாளில் பல மொழிகளை கற்றறிந்து தமிழ் மொழியின் சிறப்பை வேர் சொல் ஆய்வு வாயிலாக எடுத்து எம்பியவர். இவர் ஒரு மொழியின் சிறப்பினை சொல்லும் போது அதனுடைய செம்மை பண்புகளாக தொன்மை, முன்மை, எளிமை, ஒளிமை, இளமை, வளமை, தாய்மை, தூய்மை, செம்மை, மும்மை, இனிமை, தனிமை, பெருமை, தருமை, வியன்மை ஆகியவற்றை குறிப்பிட்டுள்ளார். இந்திய மொழிகளில் தமிழ் மிக நீண்ட இலக்கிய இலக்கண பாரம்பரியத்தை கொண்டது. நமக்கு கிடைத்த தொன்மையான இலக்கண நூல் தொல்காப்பியம். இயற்றியவர் தொல்காப்பியர். இதுல 3 உண்டு. முதலில் எழுத்ததிகாரம், அடுத்தது சொல்லதிகாரம், அடுத்தது பொருளதிகாரம். எழுத்ததிகாரத்தால் தமிழ் மொழியின்
சீரிய, கூரிய, இனிய, மெல்லிய ஒலி அமைப்பு முறை. இந்த ஒலி அமைப்பு ரொம்ப முக்கியம். 3 லகரம். முதல்ல நம்ம லகரத்தை பார்க்க போறோம். பள்ளி, வெள்ளம், செல்க, வெல்க, இதெல்லாம் முதல்ல நாம சொல்லக்கூடிய லகரம். அடுத்தது பொது லகரம்னு சொல்லுவோம், மத்திம லகரம்னு சொல்லுவோம். பள்ளி, வெள்ளம், உள்ளம், பள்ளம், இதை சரியா நம்ம உச்சரிக்கணும். அடுத்து சிறப்பு லகரம்னு சொல்லுவோம். தமிழ், தாளை, மடல், வாழை. இந்த ஒலி அமைப்பு சரியா இருந்தா தான் தமிழ் மொழியே சிறந்து காலந்தோறும் தொடர்ந்து வாழும். இதை எல்லாருமே நம்ம மனசுல வச்சுக்கணும். பிழையா உச்சரிக்கவே கூடாது. அடுத்து அதன் புணர்நிலையால் ஒலி மாற்ற அமைப்பு முதலியன விளக்கப்பட்டுள்ளன. ஒற்று எங்க மிகும், எங்க மிகாது. மருந்து கடை அப்படின்னா அது சரியானது. மருந்து கடை அப்படின்னா மருந்தை கடைஞ்சிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். இன்னும் மாத்திரையா நம்மகிட்ட அவங்க கொடுக்க தயாரா இல்லைன்னு அர்த்தம். அப்போ ஒற்று மிகுந்தால் என்ன பொருள், மிகாவிட்டால் என்ன பொருள்? இரு கை, இதுக்கும் இருக்கை அப்படின்றதுக்கும் வேறு வேறு பொருள் உண்டு. இதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். சொல்லதிகாரத்தால் தமிழ் சொல்லின் சிறப்பும் திணை, பால் முதலிய உயிர் பகுப்பு, உயிரில் பகுப்பு முறையும், தமிழர் நாகரிக சொல் திறமையும், ஒவ்வொரு சொல்லும் காரணத்தோடு அமைக்க பெற்றன என்பதற்குரிய அந்த விதி வழி வகைகளும் தெற்றென விளக்க பெற்றுள்ளன சொல்லதிகாரத்துல. அதுக்கு சான்றா எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே. தமிழ்ல பொருள் இல்லாத சொல்லே கிடையாது. ஒவ்வொரு சொல்லும் அருமையான சொற்களா இருக்கும். ஒரு சொல்லுக்கு பல பொருள் இருக்கும். பல பொருளை குறிக்கக்கூடிய ஒரு சொல்லு இருக்கும். நாம பள்ளியில இதெல்லாம் நம்ம படிச்சிருக்கோம். பொருளதிகாரத்தால் மக்களின் மன இயல்பாகிய அகமும் வீரமும் சுவைகளும் உவமங்களும் பாவின் பண்பு வெண்பா, அசரிப்பா, வஞ்சிப்பா, கலிப்பா, விருத்தப்பா, பாவின் பண்பு, மரபு முறை, தொன்று தொட்டு நாம் வழங்கி வருகின்ற அந்த மரபு முறை, அந்த சொற்கள் முதலிய யாவும் ஒருங்கே முற்ற முடிய எடுத்து விளக்கி காட்டப்பெற்றுள்ளன. 1 லிட்டர் பால் வாங்கிட்டு வா அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். 1 கிலோ பால் வாங்கிட்டு வான்னு சொல்லவே மாட்டோம். குழந்தைங்க தப்பா சொன்னா பால்காரரு இப்படித்தான் சொல்லணுன்றத சொல்லி கொடுப்பார். எடுத்தல் அளவை, முகத்தல் அளவை, நீட்டல் அளவை எல்லாமே நம்ம படிச்சிருக்கோம். காக்கை கரையும், குயில் கூவும், மயில் அகவும், இப்படித்தான் நம்ம மரபு சொற்களை படிச்சிருக்கோம். பனை ஓலைன்னு தான் சொல்லணும், தென்னை கீற்றுன்னு சொல்லணும். அதுல குறிப்பா ஒன்ற நம்ம சொல்லணும். நிறைமொழி மாந்தர் ஆணையர் கிளந்த மறைமொழித்தானே மந்திரம் என்ப. தொல்காப்பியர் அருமையா சொல்லியிருக்கார். ஒரு மொழி எப்படி சிறப்பா இருக்கணும் அப்படின்றத அவர் கொடுத்திருப்பாரு. இதுல நுட்பமா நான் சொல்ல நினைக்கிறது, பொருளதிகாரத்துல உலகத்திலேயே எழுத்ததிகாரம், சொல்லதிகாரம் உண்டு. நம்மளுடைய வாழ்க்கை பொருள் உடையதா, அர்த்தம் உடையதா, பயனுடையதா இருக்கிறதுக்கு அவங்க இயல் பிரிச்சிருக்காங்க. ஒவ்வொரு அதிகாரத்திலையும் 9 இயல் படைத்திருப்பாரு. அகத்திணையியல், புறத்திணையியல், களவியல், கற்பியல், மரபியல், செய்யுளியல், உவமையியல், இந்த மாதிரி பிரிச்சிருப்பார். அதுல மெய்ப்பாட்டியல் உண்டு. எனக்கு ரொம்ப பிடித்தது, நுட்பமானது. நகையே அழுகை, இளிவரல், மருட்கை, அச்சம், பெருமிதம், வெகுளி, உவகை என்று அப்பால் 8 மெய்ப்பாடு என்ப அப்படி கொடுத்திருப்பார். இதுல எடுத்த உடனே அவர் சொல்றது நகையே. மனித பிறப்பு உயர்வான பிறப்பு. இந்த பிறப்பை நம்ம மகிழ்ச்சியான பிறப்பா எப்போது நம்ம வைத்து கொள்ள வேண்டும். அதுதான் முக்கியம். நீங்க புன்னகையோடு நல்ல வண்ணம் வாழுங்க அப்படின்னு சொல்றார் தொல்காப்பியர். தொல்காப்பிய நூலுக்கு முன்பே பல இலக்கண நூல்கள் இருந்திருக்கு. அதையெல்லாம் படித்துத்தான் அவர் எழுதியிருக்காரு. பாருங்களேன், நகையே, அழுகை உங்களுக்கு தெரியும், இளிவரல், மருட்கை, அச்சம், பெருமிதம், வெகுளி, உவகை, ஒவ்வொன்றுக்கும் நுட்பமான
மேய்ப்பாட்டு வேற்றுமை உண்டு. பெருமிதமா இருப்போம். இந்த உவகை இருக்கு பாருங்களேன், இது ரொம்ப உயர்வான ஒன்று. இப்ப ராஜராஜ சோழன் இருக்கிறான் அப்படின்னா, அவனுக்கு பல நாடுகளும் சொந்தம். அவன் மாபெரும் வீரன், உலகின் ஒப்பற்ற மன்னன். ஒரு குடை கீழ உலகை ஆண்ட மன்னன். அவனை பத்தி சொல்லனா நிறைய சொல்லலாம். எனக்கு பிள்ளைகளுக்கு இந்த நூற்பாவை நடத்தும் போது இந்த உவகைக்கு ராஜராஜ சோழனை சொல்லுவேன். பேர்பட்ட ஒரு மன்னன், சோழ சாம்ராஜ்யம். அதுக்கு மன்னன்னா எவ்வளோ பெரிய வீர தீர செயல்களை அவன் செஞ்சிருப்பான். தஞ்சை பிரகதீஸ்வரர் கோயில் அவனோட அடையாளமாத்தான் நமக்கு இருக்கு. 1000 ஆண்டுகள் தாண்டியும் இன்னும் அழியாம இருக்கு. நான் பல முறை அங்க போய் பார்த்திருக்கேன். அதை பத்தி நிறைய நான் படிச்சிருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்போ இந்த 8 இந்த மெய்ப்பாடுகள் நம்ம கிட்ட இருக்கு அப்படின்றத நுட்பமா கொடுத்திருக்காரு. வடமொழி நூல்ல உள்ளதை விட சிறப்பா தொல்காப்பியர், அவருக்கு முன்பு உள்ள இலக்கண ஆசிரியர்கள் அருமையா எடுத்து சொல்லியிருக்காங்க. இதுல நம்ம கவனிக்க வேண்டியது இந்த 3ம் சிறப்பானது. ஒரு நூல் எழுதுறதுக்கு நாம எழுத்ததிகாரத்தையும் சொல்லதிகாரத்தையும் படிக்கணும். நம்மளோட வாழ்க்கையை சிறப்பா அமைத்து கொள்வதற்கு களவு வாழ்க்கையாகட்டும், இல்ல வீர வாழ்க்கையாகட்டும், நம்ம செம்மையா அமைத்து கொள்றதுக்கு எல்லா வழிகாட்டுதலும் இருக்கு. சங்க பாடல்கள்ல அது உண்டு. சங்ககால தமிழ் புலவர்கள் ஒட்டுமொத்த மனித வாழ்வை அகம்புறம் என 2ஆக பிரித்து இலக்கியம் படைத்தனர். உள்ளம் சார்ந்த வாழ்வை அகவாழ்வு என்றும், வீரம் சார்ந்த அந்த போர் கொடை வாழ்க்கையை புறவாழ்க்கை என்றும் பிரித்தனர். காதல் வாழ்வாகிய அகவாழ்வையும் களவியல் கற்பியல் என்று பாகுபடுத்தி கண்ட தனித்தன்மை தமிழுக்கு உண்டு. வாழ்க்கையை 2ஆ பிரிப்பாங்க, அகவாழ்வு புறவாழ்வு. அகவாழ்வு அன்றைய காலங்கள்ல காதல் வாழ்வு, அன்றைய காலங்கள்ல போர் வாழ்வு. இன்றைக்கு நமக்கு 2 தான். இல்லற வாழ்வு அப்படி வச்சுக்கலாம், புறவாழ்வு அப்படின்னு வச்சுக்கலாம். தமிழரின் வாழ்வியல் நெறி இலக்கியத்தில் மட்டுமல்லாது சமுதாய அமைப்பு முறையிலும் தனித்துவம் உடையதாக விளங்குகிறது. தமிழன் தனித்து வாழும்போது அவன் கடைபிடிக்கின்ற அந்த ஒழுக்கம் அது சமூகத்துக்கானது. நாம ஒழுக்கமா இருந்தோம்னா மற்றவர்களா நம்மளை பார்த்து சொல்லுவாங்க, அவங்க ஒழுக்கமானவங்க. அவங்க என்னைக்கும் ஒரு கடுஞ்சொல் கொடுஞ்சொல் சொல்லி கேட்டதில்ல அப்படி சொல்லுவாங்க. முகத்தை சுழிச்சு பார்த்ததில்ல, கோவப்பட்டு பார்த்ததில்ல. உங்களுக்கு கோவம் வராதா? வரும், அடக்கிக்குவேன் அப்படின்னு அவங்க நம்ம கிட்ட சொல்லுவாங்க. அதை பார்த்து நம்ம கத்துக்குவோம். அதற்கான எல்லா பாடல்களுமே எல்லா இலக்கியத்திலையும் சங்ககாலம் முதல் இக்காலம் வரையிலான இலக்கியங்கள்ல உண்டு. சங்ககாலம் சங்ககாலத்துல சங்க இலக்கியம் இருக்கும், அற இலக்கியம், பக்தி இலக்கியம், காப்பிய இலக்கியம், சிற்றிலக்கியம், தற்கால இலக்கியம்னு என்ன சொல்லுவோம்னா கவிதைகள். அதுல முதல்ல மரபு கவிதை, புது கவிதை, ஹைக்கூ கவிதை, குறுங்கவிதை, சென்ட்ரி கவிதை. அடுத்து பார்த்தீங்கன்னா உரைநடையில கட்டுரை, சிறுகதை, புதினம், குறும்புதினம், பயண கட்டுரை, தன் வரலாறு கட்டுரை, இன்னும் நாட்குறிப்பு, இன்னும் நிறைய இருக்கு. இதுல எல்லாத்துலயுமே ஆங்காங்கே தமிழர்களுக்கான வாழ்வியல் கருத்துக்கள் செறிவா இருக்கும். ஒவ்வொரு இலக்கியத்திலையுமே அதற்கான, இப்ப சிறுகதைனா அதற்கான அமைப்போடு அந்த மொழி கையாளப்பட்டிருக்கும். புதினம்னா அதற்கான அமைப்போடு மொழி கையாளப்பட்டிருக்கும். அதான் செம்மார்ந்த தமிழ்னு நம்ம சொல்றோம். இப்ப சங்க இலக்கியத்தை பாக்குறப்போ அகவாழ்வும் சிறப்பா இருந்திருக்கு, புறவாழ்வும் சிறப்பா இருந்திருக்கு. ஆஹ் இந்த தளத்துல சொல்ல விரும்பல, ஆனாலும் தேவை கருதி நான் சொல்றேன். ஒரு ஆணும் பெண்ணும் காதல் வயப்பட்டு ஓடி போயிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்படி சொல்லக்கூடாது. சங்க காலத்துல திணைனா ஒழுக்கம், துறைனா அது தொடர்பான அந்த சூழ்நிலையை வச்சு சொல்லுவாங்க. உடன்போக்கு. களவு காலத்துல தலைவன் கல்வியை கற்று முடித்து இயற்கையை ரசித்து வரும்போது ஒரு சூழ்நிலை காரணமா தலைவியை காப்பாத்துறான். 2 பேருக்கும் ஒருத்தர் ஒருத்தர் ரொம்ப பிடிக்குது, விரும்புறாங்க. அது முறையா இருக்கும், தவறுதலாவே இருக்காது, ரொம்ப முறையா இருக்கும். அதுக்கப்புறம் அவங்க திருமண வாழ்வை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ அத களவியல் சொல்லுவாங்க. அது காதல் வாழ்வு, இருவருக்குமே பிடிக்கும். அதற்கப்புறம் அவங்க என்ன செய்யறாங்க, இல்லற வாழ்வுக்கு அவங்க போறாங்க.
அது முறையா இருந்திருக்கு அன்றைய காலத்துல. தொடக்கத்துல திருமணம் கூட அவங்க சடங்கா செய்யல. பொய்யும் வலுவும் தோன்றிய பின்னர் ஐயர் யாத்தனர் கரணம் என்ப. தொல்காப்பியர் நூற்பால எழுதியிருக்கார். ஒரு உயர்வான வாழ்க்கையை தான் அன்னைக்கு வாழ்ந்திருக்காங்க. 5 விரலும் ஒன்றா இருக்கிறது இல்ல. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி. அப்போ சிலர் பொய் சொல்லியிருக்காங்க, குற்றம் புரிந்திருக்காங்க. அதற்காக அவங்க பெரியவங்க முறைப்படுத்தி திருமண சடங்கு அவங்க வச்சிருக்காங்க. ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒரு ஒழுங்குபடுத்துதல்ன்றது உண்டு. ஒருவனுக்கு ஒருத்தி, ஒருத்திக்கு ஒருவன், விருந்தோம்பல், பண்பு, நல்ல நாகரிகம். இது எல்லாமே சங்க காலத்துல இருந்திருக்கு. கலை அப்படின்னா அது ரொம்ப உயர்வாவும் இருந்திருக்கு. தொல்காப்பியர் கொடுத்திருக்காரு. மாயோன் மேய காடுரை உலகமும் சேயோன் மேய மைவரை உலகமும் வேந்தன் மேய தீம்புணல் உலகமும் வருணன் மேய பெருமணல் உலகமும் முல்லை குறிஞ்சி மருதம் நெய்தல் என சொல்லிய முறையார் சொல்லவும் படுமே அப்படின்னு எழுதியிருப்பார். முல்லையத்தான் முதல்ல சொல்லியிருப்பார் தொல்காப்பியர். அந்தந்த நிலத்துல இருந்து ஒழுக்கமா வாழ்ந்திருக்காங்க. முதற்பொருள், கருப்பொருள், உரிப்பொருள் இதெல்லாம் நம்ம பள்ளியில படிச்சிருக்கோம். நிலமும் பொழுதும் முதற்பொருள். புணர்தல் நிறுத்தமும் நிமித்தமும். இது குறிஞ்சி திணை. இருத்தலும் இருத்தல் நிமித்தமும் முல்லை. ஊடலும் ஊடல் நிமித்தமும் மருதம். இரங்கலும் இரங்கல் நிமித்தமும். இது நெய்தலுக்கு. இருத்தல் வேறு, இரங்கல் வேறு. இருத்தல் ஆடு மாடு மேய்க்க போன அந்த மனிதன் 2 நாள் 3 நாள் கழித்து வருவான். அப்போ பெண் பிள்ளை என்ன செய்வா? பிரிவித்துயரை ஆற்றி இருப்பா. அதுதான் இருத்தலும் இருத்தல் நிமித்தமும். எவ்வளவு ஒரு நுட்பம் பாருங்களேன். இரங்கல் அப்படி அல்ல. நெய்தல் திணைக்கு தலைவனோ இல்ல தந்தையோ அண்ணாவோ மகனோ மீன்பிடி தொழிலுக்காக போயிருக்காங்க. வரலாம், வராமலும் போகலாம். 10 பேர் போயிருக்காங்க, 8 பேர் வந்துட்டாங்க, 2 பேரை காணும், தேடி தேடி பார்த்துட்டாங்க. என்ன சொல்ல? இறந்துட்டான்னு சொல்லவா, இல்ல எங்கேயாவது இருப்பான்னு சொல்லவா? தெரியல. திருமணமான பெண் பொட்டு வச்சுக்கவா வேண்டாமா? இருக்காரா இல்லையா? தன்னை தானே இறங்குதுன்னா என்ன செய்ய போறேன், என் பிள்ளைகளை எப்படி பார்க்க போறேன் அப்படின்னு அவன் நினைப்பா பாருங்க. அத நுட்பமா உணர்ந்து கொடுத்திருக்காங்க நம்ம சான்றோர். இரங்கலும் இரங்கல் நிமித்தமும் அப்படி கொடுத்திருக்காங்க. இது நுட்பத்துக்காக சொல்றேன். ஒவ்வொரு நிலத்துல உள்ளவங்க அதற்கேற்ப வாழ்ந்திருக்காங்க. குறிஞ்சி நிலம்னா அந்த மக்களுக்கு அதுதான் உலகம். இப்ப நமக்கு உலகம்னு இருக்கு தெரியும், பாரத நாடு இருக்கு தெரியும், நாம அதுல தமிழ்நாடு. நமக்கு உலகம் எது? முதல்ல நம்ம வீடுதான் நமக்கு உலகம், அப்புறம் தெரு, அப்புறம் ஊரு, அதுக்கப்புறம் நம்ம தமிழ்நாடு, அப்புறம் பாரத நாடு, அப்புறம் உலகம். அன்றைய நில பகுப்பை எவ்வளவு சிறுபொழுது பெரும்பொழுது கார்காலம் குதிர்காலம் முன்பனி காலம் பின்பனி காலம் முதுவெநீர் காலம் இளவெநீர் காலம் எப்படி பகுத்து ஒவ்வொன்றுக்கும் எவ்வளவு விளக்கெல்லாம் அவங்க சொல்லியிருக்காங்க. தமிழ் மொழி உன்னதமான மொழின்றதுக்கு எவ்வளவோ சான்றுகள் இங்க கிடக்கு. நம்ம அழகா சொல்லலாம். இதுல புறத்துக்கு உங்களுக்கு தெரிந்ததுதான். யாதும் ஊரே யாவரும் கேளீர் தீதும் நன்றும் பிறர் தர வாரா. கணியன் பூங்குன்றனார் பாடியது. செல்வத்து பயனே ஈதர் நக்கீரர் பாடியது. வாழ்தல் வேண்டி பொய்க்கூறேன் மருதநில நாகனார் பாடியது. வீரம் நிறைந்து இருந்திருக்கு. போர் முறைகளும் முறையா அவங்க செஞ்சிருக்காங்க. தேர்ப்படை தேர்ப்படை, யானைப்படை யானைப்படை, குதிரைப்படை குதிரைப்படை, காலாட்படை காலாட்படை, போர் அறமாக அவங்க செயல்பட்டிருக்காங்க. அறத்துக்கு மாறியெல்லாம் அவங்க செய்யல. அதுல ரொம்ப கவனமா இருந்திருக்காங்க. மார்புல விழுப்புண் பட்டு இறந்தாதான் அவங்க பெருமையா நினைச்சிருக்காங்க. புறமுதுகிடல் ரொம்ப ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்றா அவமானமா அவங்களுக்கு இருந்திருக்கு. அப்போ சங்க காலத்துல மக்கள் எப்படி வாழ்ந்தாங்க அப்படின்றத சங்க அந்த இலக்கிய நூல்கள்ல இருந்து, அகநூல் புறநூல்கள்ல இருந்து நம்ம நிறைய செய்திகளை தெரிஞ்சுக்கிறோம். அந்த பாடல்கள் உள்ள சொற்கள் மிகவும் அருமையா இருக்கும், நுட்பமானதா இருக்கும், நிறைய விளக்கம் தரதா இருக்கும். புறநானூறுல ஒரு பாடலு, இவ்வுலகமானது நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் என ஐம்பூதங்களால் ஆனது என்பது அறிவியல் உலகம் கண்டறிந்த உண்மை. இதே அறிவியல் உண்மையை 2000 ஆண்டுகளுக்கு முன்பே கீழடி ஆய்வுக்கு பிறகு சொல்றாங்க. 3000ங்கிறாங்க.
புறநானூற்று பாடல் தெரிவிக்கிறது. அந்த பாடல் பார்க்கலாமா? அருமையான பாடல். மண் திணிந்த நிலனும் நிலம் ஏந்திய விசும்பும் விசும்பு தைவரு வலியும் வலின காற்று வழி தலை ஈய தீயும் தீ முரணிய நீரும் என்றாங்கு ஐம்பெரும் பூதத்து இயற்கை. இன்னும் இருக்கு சில அடிகள், ஆனா இது வரைக்கும் போதும். இவ்வுலகம் ஐம்பூதங்களால் ஆனது என்று கூறுவதோடு அவர் நிறுத்தாமல் எதிலிருந்து எது உருவானது என்ற நிலையையும் இப்பாடலில் விளக்குகிறதா அருமையா இருக்கு. சங்க சான்றோர்கள் கவிதைகளில் தம் ஊர் நிகழ்ச்சிகளை பார்த்து உலகிற்கு சிந்தனை கருத்துக்களை கூறினர். ஆனா வள்ளுவரோ மண்ணுயிர்களை கண்டு ஞாலத்துக்கும் அறிவு உறுத்துகின்றார். ஞாலம்னா உலகம். உலகம் என்ற சொல்லையும் ஞாலம் மற்றும் வையம் மண்ணுயிர் போன்ற சொற்கள் உலகை நோக்கி உரைக்கப்பட்டவை. அவரோட திருக்குறள் அப்படித்தான் வரும். வள்ளுவரின் உலகளாவிய சிந்தனையினை நெஞ்சத்தில் இருத்திய டாக்டர் ஜி.யு. போப் அவர்கள் திருவள்ளுவரை மக்கள் அனைவரின் புலவர் என்றும் உலக புலவர் என்றும் போற்றியுள்ளார். அதற்கு காரணம் என்ன? திருவள்ளுவர் இயற்றிய திருக்குறள் தான். இந்த அமைப்பு முறை சிறப்பா இருக்கும். நான் ஏற்கனவே நம்மளோட தளத்துல பகிர்ந்திருக்கேன், திருப்பவும் சொல்றேன். அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால். இன்பமா இருக்கணும், நாம காமத்துப்பால்னு சொல்றாங்க. அறவாழ்வு வாழ்வதற்கு பொருளை தேடணும், அதிகாரம் அதுல நிறைய இருக்கும். பொருளை தேடி அறவாழ்வு வாழ்ந்தோமானால் நம் அனைவருடைய வாழ்க்கை இன்பமானதாக இருக்கும். எவ்வளவு அருமையா அந்த அமைப்பை வச்சிருக்காரு பாருங்க. 10 குறள்களை அதிகாரத்துக்கு கொடுத்திருப்பாரு. அதிகாரோட அந்த அமைப்பு முறையும் அதனுடைய அந்த பொருளும் சிறப்பா இருக்கும். இல்வாழ்வான்னா அதுக்கடுத்து துணை நலம்னு வச்சிருப்பாரு, அதுக்கடுத்து மக்கட்பேருன்னு வச்சிருப்பாரு. ஆண்மகனே நீ இல்லத்துல அறவாழ்வு வாழு, துணையா மனைவிய நல்லா பார்த்துக்கோ, எல்லாரையும் நல்லா பார்த்துக்கோ. அடுத்து உனக்கு உன்னோட மனைவிக்கு பிறந்த பிள்ளைக இந்த உலகத்துக்கு நல்ல பிள்ளைகளா இருக்கணும், அப்படி உருவாக்கி கொடுன்னு கொடுத்துருப்பாரு. இந்த 30ஐயும் படிச்சா நம்மளோட இல்வாழ்க்கையை நம்ம சிறப்பா அமைத்து கொள்ளலாம். புலால் மறுத்தல் மூலம் வள்ளுவர் புலால் உண்ணாமை நோன்பிற்கு அவர் உலக மக்களை அழைத்தவர். ஸ்டாயிக் வாதிகள் உயிரை காத்தனரே அன்றி புலால் உண்ணுதலை கைவிடவில்லை. வள்ளுவரோ தன்னுயிர் நீப்பினும் செய்யற்க, எடுத்தோன்னு எப்படி எழுதுறாரு பாருங்க. தன்னுயிர் நீப்பினும் செய்யற்க தான் பிரிது இன்னுயிர் நீக்கும் வினைங்கிறார் செயல். நம்ம வாழணுன்றதுக்காக பிற உயிரை அழித்து உண்ணக்கூடாது அப்படிங்கிறார். அருமையான திருக்குறள். இவரு இப்படி சொன்னது எவ்வளவு சிறப்பு தெரியுமா? மார்க்ஸ் அரேலியஸிற்கும் செனக்காவிற்கும் புலப்படாத புலால் உண்ணாமை பண்புகளை இந்த திருக்குறள் நமக்கு புலப்படுத்துகிறது. நிலத்தினை நன்றாய் உழுது காற்றாட விட்டு பின்னர் எருவிடுதல் நன்று என்பர் விர்ஜில். இது நாம் அறிந்ததே, வேளாண்மை தொழில் புரிகின்ற நமக்கு தெரியும், மற்றவர்களும் பார்த்திருப்பாங்க, கேட்டிருப்பாங்க. வள்ளுவரும் இக்கருத்தை குறளில் ஏற்கின்றார். தொடிப்புழுதி ஹக்ஸா உனக்கின் பிடித்தெருவும் வேண்டாத சாலப்படும் அப்படின்னு கொடுக்கிறார். முதல் அடி வரிய அடின்னு தமிழ்ல சொல்லுவோம், சொல்ல சீருன்னு சொல்லுவோம். இது குறள் வெண்பாவால் ஆனது. வெண்பாவினுடைய பொது இலக்கணத்தை பெற்று குறள் வெண்பாவால் ஆனது. குறள் அப்படின்னா குறுகிய அடிகளை கொண்டது, 2 அடி, 7 சொற்கள். முதல் அடியில 4 சொற்கள், இரண்டாவதுல 3 சொற்கள். அந்த நம்ம பள்ளியில படிச்சதுதான். முதல் எழுத்து ஒன்றி வருவது மோனை, இரண்டாவது எழுத்து ஒன்றி வருவது எதுகை, இயைபு தொடை, அந்தாதி தொடை, முரண் தொடை படிச்சிருக்கோம் நம்ம. அதன்படி அமைத்திருப்பார் திருக்குறளை. விர்ஜில் நிலத்தினை உழுவதோடு எருவிடுதல் அவசியம் என்பர். வள்ளுவர் இக்கருத்தினை ஏரினும் நன்றால் எருவிடுதல் கட்டபின் நீரினும் நன்று அதன் காப்பு என்பர். ஒரு அதிகாரத்தை ஒழுக்கமுடைமை அப்படின்னா ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் அப்படி சொல்லிட்டார்னா அதுல இருந்து யாரெல்லாம் என்ன கேள்வி கேட்பாங்களோ அதற்கான விளக்கமான திருக்குறளை அருமையா அடுக்கி சொல்லியிருப்பார்.
10 குறள்களை எதை சொல்லணும், அடுத்து 2வது 3வது 4வது அடுக்கி சொல்ற அந்த அமைப்பு முறை ரொம்ப அருமையா இருக்கும், ஆச்சரியமா இருக்கும். திருக்குறள் அனைவரும் படிச்சு பாருங்களேன். பொழுது போலன்னா நீங்க எடுங்க படிச்சு பாருங்க. திருக்குறள், அதற்கு பொருள், உரையாசிரியர்கள் சிலர் அருமையா எழுதியிருப்பாங்க. அந்த திருக்குறளை வாங்கி நீங்க நேரம் கிடைக்கும் போதெல்லாம், உங்களுக்கு விருப்பம் இருக்க போதெல்லாம் படிங்களேன். நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. ஆமா, அன்னைக்கு அம்மா தளத்துல சொன்னாங்கல்ல, எவ்வளவு நுட்பம் இருக்குன்னு. ஒரு வேளாண்மை தொழிலை எப்படி செய்யணும் அப்படின்றத அருமையா நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருக்காரு. நீர் விடணும், அதை காக்கணும். இப்ப நெற்பயிர்னா நீர் நிறைய அதுக்கு தேவையா இருக்கும். பருத்திக்குன்னா கோடை காலத்துல அவ்வளவா நீர் தேவை இருக்காது. நெல்லுக்கு அடிக்கடி நம்ம என்ன செய்யணும், களை எடுக்கணும், நல்லா பார்த்துக்கணும். நம்ம பிள்ளைய எப்படி நல்லா பார்க்குறோமோ அது போல நம்ம அந்த விளை பொருட்களை, அந்த உயிர்களை நல்லா நம்ம பார்த்துக்கணும். நெல்லுக்கு இறைத்த நீர் வாய்க்கால் வழியோடி புல்லுக்கும் ஆங்கே பொசியுமாம் தொல்லுலகில் நல்லார் ஒருவர் உளரேல் அவர் பொருட்டு எல்லாருக்கும் பெய்யும் மழை. பள்ளியில படிச்சது, நாங்க விவசாய குடும்பம்ன்றதுனால ரொம்ப பிடிச்சது. நெல்லுக்கு தண்ணி பாய்ச்சுவோம், புல்லுக்கும் அது போகும். மழை இவங்களுக்கு மழை பொழியணும், வேண்டியவர்கள் வேண்டாதவர்கள் வான் சிறப்பு அதிகாரத்துல அருமையா திருவள்ளுவர் எழுதியிருப்பார். இப்ப நான் சொல்றது மேலை நாட்டு அறிஞர்கள் சொன்னதை விட நுட்பமா, சிறப்பா, அருமையா, தேவையானத உலகத்துக்கே சொன்னவர் நம்முடைய திருவள்ளுவர். இந்திய நாட்டு அறநூல்களில் தம்மபதம் காலத்தால் முந்தியது. தம்மபதம் விலைக்கு வாங்கி முழுமையா 2 முறை நான் படிச்சிருக்கேன். ரொம்ப அருமையா இருக்கும். காமம் கோபம் அறியாமை. காமம் கூடாது, வெகுளின்னு எழுதியிருப்பார் புத்தர். அப்புறம் அறியாமை, அத மயக்கம்னு கொடுத்திருப்பார். காமம், வெகுளி, மயக்கம், இந்த 3 இருக்கக்கூடாதும்பார். நான் அடிக்கடி அதை நினைப்பேன். எவ்வளவு அருமையா 3 சொல்ல கொடுத்துட்டார். மொத்த வாழ்க்கையும் சிறப்பா இருக்கிறதுக்கு எதை விடணும்னு கொடுத்துட்டார். அந்த தம்ம பதம் காலத்தால் முந்தியது. திருவள்ளுவர் கண்டிப்பா புத்த தர்மத்தை அறிந்திருந்திருப்பார். தம்மபதம் அறம் வீடு எனும் 2 அடிப்படையில் தான் தன் கொள்கைகளை வகுக்க திருவள்ளுவர் அறம் பொருள் இன்பம் என்று 3 உறுதி பொருட்களின் சிறப்பினை அவர் என்ன செய்யறாரு, எடுத்து சொல்றாரு. அவ்வளவு சிறப்பு வாய்ந்ததுல நம்ம வாழ்க்கையில இல்லறம் முக்கியமானது, துறவும் முக்கியமானதுதான். ஆனா வள்ளுவர் இல்லறத்துக்கு தான் முக்கியத்துவத்தை கொடுத்திருப்பார். துறவரத்தை அடுத்து தான் அவர் சொல்லுவார். இத நாம அறியலாம். இத சான்றுபடி பார்க்கலாம். எப்படி அப்படின்னா, இந்த 3 அடிப்படை பொருட்கள்ல குறள் வழிகாட்டுவத நம்ம பார்க்கலாம். தம்மபதம் சொல்லுது, தீவினை செய்தவன் இங்கும் வருந்துகிறான், இறந்த மறுபிறப்பிலும் வருந்துகிறான், 2 உலகங்களிலும் வருந்துகிறான், அவன் தன் தீவினை பயன் கண்டு வருந்தி கலங்குகிறான் என்கிறது. தம்மபதம் கூறும் இதே கருத்தை வள்ளுவர் தீயவை தீய பயத்தலால் தீயவை தீயினும் அஞ்சப்படும், எனக்கு ரொம்ப பிடித்த குறள். என தீ சுட்ட இடத்தை மட்டுமே அழிக்கும். இப்போ வைக்கற்போர் இருக்கு, யாரோ தெரியாம எப்படியோ, அது என்ன சொல்ல, எப்படியோ தீ பிடிச்சிருச்சு. எங்க ஊர்ல நிகழ்ந்தது. விடிய போற நேரத்துல ஊரே அலறுது, பார்த்தா தீ அப்படி பிடிக்குது. நான் சிறு பிள்ளையா இருக்க ஊரே ஓடணும். எங்க வைக்கப்படப்போ சேர்ந்தது, வைக்கப்படப்பா ஒரு குறிப்பிட்ட இடத்துல தனித்தனியா இன்னார் வைக்கப்படப்பு, இன்னாரு வைக்கோல், அதைத்தான் நான் அப்படி சொல்றேன் பேச்சு வழக்குல. எல்லாம் பிடிச்சிருச்சு. அவங்க வீட்டுல இருந்து தண்ணிய மோந்து அணைச்சாச்சு. எந்த வீட்டுக்கும் பாதிப்பு இல்லை. ஏன்னா இது தனி ஒரு பகுதியா, தெருக்களை விட்டு தனியா ஒரு பகுதியா இருக்கும். நெல் அடிக்கிற களமும் தனியா இருக்கும். அது பக்கத்துல இது இருக்கும். அன்றைய காலத்துல இப்ப எல்லாம் வீடா போயிடுச்சு. எனக்கு நல்ல ஞாபகம், அழிச்சாச்சு. இந்த திருக்குறளை படிச்சப்போ ஆமா, எவ்வளவு அறிவா அவர் எழுதியிருக்காரு. தீ என்ன செய்யும், எந்த இடத்துல தீ இருக்கோ அந்த பகுதியை மட்டும்தான் அது அழிக்கும். தீயவை தீய பயத்தலால் தீயவை தீயினும் அஞ்சப்படும்னு அவர் எழுதுறாரு. எவ்வளவு நுட்பம் பாருங்க. தீயவை இம்மை மறுமை எனும் இருமையும் தாக்குவதால் தீயினும் அஞ்சப்படும்ங்கிறார். ஆமா, ஒரு கடுஞ்சொல்ல சொல்லிட்டோம்னா 4 பேருக்கு முன்னாடி அந்த 4 பேரையும் அது வருத்தப்பட வைக்கும்.
நானும் வருத்தப்படுவேன். ஐயோ! சொல்லிட்டேனே, ஏதோ ஒரு நெனப்புல சொல்லிட்டேனே, அந்த 4 பேரும் கண் கலங்கி போயிட்டாங்களே அப்படின்னு நானும் வருத்தப்படுவேன். அவங்களும் வருத்தப்படுவாங்க. நம்ம என்ன தப்பு செஞ்சோம்? தப்பே செய்யாதத சொல்லிட்டாங்களேன்னு அவங்க நெனைப்பாங்க. அவங்க மத்தவங்கட்ட சொல்லி வருத்தப்படுவாங்க. அப்ப தீயை விட தீய எண்ணமும், தீய சொல்லும், தீய செயலும் ரொம்ப ரொம்ப பொல்லாதது. இப்ப மேலை நாட்டுக்காரர்களோட அறக்கருத்துக்களுக்கும், நம்ம நாட்டோட அறக்கருத்துக்கும் எவ்ளோ வேறுபாடு! எவ்ளோ உன்னதம் பாருங்களேன்! அதான் செம்மார்ந்த தமிழ். இந்த செம்மார்ந்த தமிழுக்கு இந்த குறள வச்சே சொல்றேன். எவ்ளோ அருமையா எழுதியிருக்காங்க. அந்த சொற்கள தேடி தேடி போட்டிருக்காங்க பாருங்களேன். தீயவை தீய பயத்தலால் தீயவை தீயினும் அஞ்சப்படும். இந்த ஒவ்வொரு சொல்லும் எப்படி அடுக்கி எவ்வளவு சிறப்பா முறையா அந்த வெண்பாவோட பொது இலக்கணம், அந்த குறள் வெண்பா அதுக்கேற்ப அருமையா அவர் வந்து கொடுத்திருக்காரு. சங்க அகப்பாடல்களில் தலைவன் பெற்ற இடத்தை இறைநெறி காலத்தில் இறைவனும், காதலி பெற்ற இடத்தை மனித ஆன்மாவும் பெறுவதை காண்கிறோம். இந்நிலையில் நின்று கொண்டுதான் அருமையா நம்ம திருஞான சம்பந்தர் ஒரு பாடல் பாடியிருக்காரு. என்ன அப்படின்னா, தோடுடைய செவியன் விடை ஏறியோர் தூ வெண்மதி சூடி காடுடைய சுடலை பொடி பூசி என் உள்ளங்கவர் கள்வன். இந்த சொல்ல மறக்காதீங்க, யாருமே மறக்காதீங்க. உள்ளம் கவர் கள்வன் சிவனை நினைச்சு அவர் குழந்தையா இருக்கிறப்போ பாடுறாரு. இந்த புராண கதை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஞான சம்பந்தருடைய அப்பா ஆற்றுல முங்கி முங்கி நீராடுறாரு. குழந்தைய கரையில வச்சிருக்காரு. இவருக்கு பசிக்குது, அழுகிறாரு. ஆகாயத்தின் மார்க்கமா சென்ற பரமசிவனும் பார்வதியும் அதை பார்த்து, பார்வதி தாய் அவ ஞானம் நிறைந்தவள், பார்வதி தாய் உலக உயிர்களுக்கு அருள் தருபவள், அந்த குழந்தைக்கு தரமாட்டால என்னை இறங்கி அமுதத்தை பரிசாக கொடுக்கிறார். குழந்தை பசி நீங்கி மகிழ்ச்சியா சிரிச்ச முகத்தோட இருக்கு. தந்தை பார்க்கிறாரு, வாயிலிருந்து பால் வடியுதே என்னன்னு கேட்டப்போ அவர் பாடுறார். அதுல அவர் சொன்ன சொல்லு என்னை நெகிழ வைத்தது. முதுகலையில நான் படிச்சப்போ என்னை நெகிழ வைத்தது. உள்ளங்கவர் கள்வன் ஏடுடைய மலரான் முனைநாள் பணிந்து ஏத்த அருள் செய்த பீடுடைய பிரம்மாபுரம் மேவிய பெம்மான் இவன் என்றேங்கிறார். ஒவ்வொரு சொல்லு எவ்வளவு அருமையா இருக்கு. உனக்கு இந்த அமுதத்தை அளித்தவர் யார் அப்படின்னா, அவர் வந்து தோடுடைய செவியன் விடை ஏறி ஓர் தூ வெண்மதி சூடி சிவபெருமான சொல்றாரு. பார்வதி தாய் வந்து என்ன செய்யறா, அமுதம் ஞான பாலை கொடுக்கிறார். அதுக்கப்புறம் அவர் நாள்தோறும் இன்னிசையால அவங்கள என்ன செய்யறாரு, பாடுறாரு என்று இறைவனை திருஞான சம்பந்தர் அழைக்கின்றார். காதலியாக நின்று கொண்டு இறைவனோடு இணைவதாக தான் கண்ட கனவினை ஒரு பேராளுமை நிறைந்த பெண்மணி யார் தெரியுமா? 12 ஆழ்வார்களுள் தனி சிறப்பு பெற்றவள் யார் தெரியுமா? உங்க எல்லாருக்குமே நான் சொல்றப்பே தெரிஞ்சிருக்கோம். ஆண்டாள். திருவில்லிபுத்தூர் திருவிழுத்தூர் பக்கம்தான் எங்க ஊர் இடையன்குளம். பல முறை அந்த கோயில் போயிருக்கேன். அந்த தாயை பேர் சொன்னாலே நெகிழ்வுதான் தோணும் எனக்கு. மத்தளம் கொட்ட பரிசங்கம் நின்றூத முத்துடை தாமம் நிறைத்தாழ்ந்த பந்தர்க்கில் மைத்துனன் நம்பி மதுசூதனன் வந்து என்னை கைத்தளம் பற்ற கணா கண்டேன் தோழி நான் அப்படின்னு அவ பாடுறா. அவளுக்கு எவ்வளவு துணிச்சல் பாருங்களேன். அன்றைக்கு பெண்கள் எப்படி இருந்தாங்க, ஆனா இவ துணிச்சலா தன்னோட காதல வெளிப்படுத்துறா. அதுவும் இறைவனத்தை அவ வந்து பக்தியோடு விரும்புறா. இறைவனோடு ஆன்மா கொள்ள வேண்டிய உறவை உணர்ச்சிமிக்க சொல்லோவியமாக ஆண்டாள் வடித்து தருவதை அவளுடைய அந்த பாடல்ல இருந்து தெரிந்து கொள்ளலாம். நாச்சியார் திருமொழி அதுல உள்ள பாடலைத்தான் நான் எடுத்து உங்களுக்கு சொன்னேன். அடுத்து நான் சொல்ல போறது கல்வியோட முக்கியத்துவம். தமிழர்கள் கல்விக்கு எப்பவுமே முக்கியத்துவம் கொடுப்பாங்க. எல்லாருமே முக்கியத்துவம் கொடுப்பாங்க. இருந்தாலும் அதற்கான பாடல்கள் நம்ம தமிழ் மொழியில அதிகமா இருக்கு. கல்வியின் பயன் நல்லொழுக்கம் பெறுதலே என்பதை ஆசாரம் என்பது கல்வி என்ற வரியினால் நான்மணி கடிகை நமக்கு விளக்குகிறது. தொல்காப்பியருமே கல்விய வந்து மெய்ப்பாட்டியல்ல கல்வியோட சிறப்ப சொல்றப்போ கல்விக்கு முக்கியத்துவம் முதல்ல கொடுப்பாரு. கல்வி தருகண் இசைமை கொடையென சொல்லப்பட்ட பெருமிதம் நான்கேன்னு நூற்பால சொல்லியிருப்பார்.
அறிவு தாங்க நம்மளுக்கு மதிப்பை தேடித்தரும், மரியாதையை தேடித்தரும், நல்வாழ்வை தரும், வளமையை தரும், மகிழ்ச்சி. எப்போதும் நம்மளுக்கு மகிழ்ச்சி வேணும் அப்படின்னா நம்ம முதல்ல ஒழுக்கமா இருக்கணும், ரெண்டாவது அறிவா இருக்கணும். அதைத்தான் முதல்ல அவர் கல்வின்னு சொல்லியிருக்காரு. நாம அனைவரும் அறிந்ததே தான். கல்வி அப்படின்ற அதிகாரத்துல வள்ளுவரும் நிறைய சொல்லியிருக்காரு, படிச்சிருக்கோம். எனக்கு பிடித்த ஒரு பாடல், வெள்ளத்தால் அழியாது வெண்தழலால் வேகாது, வேந்தராலும் கொள்ளத்தான் இயலாது, கொடுத்தாலும் குறையாது, கொடிய தீய கள்ளத்தார் எவராலும் களவாட முடியாது, கல்வி என்னும் உள்ளத்தே பொருள் இருக்க, கல்வி செல்வம் அழியாத செல்வம், தெவிட்டாத கனி பிள்ளை கனி. நாம இறந்த பிறகு நம்ம கூட வர்றது 2 தான், நாம செய்த புண்ணியமும் நாம கற்ற கல்வியும் 7 ஜென்மத்துக்கும் வரும்னு திருவள்ளுவரும் சொல்லியிருக்காரு, மற்ற நூல்களும் சொல்லியிருக்கு. அதனால உள்ளத்தே பொருள் இருக்க, நமக்குள்ள அறிவு இருக்க நாம ஏழையா அப்படியெல்லாம் இல்லைங்க. கல்வி செல்வம் தான். பாடலை பாருங்க, உலகமெங்கும் பொருள் தேடி உழல்வது என்னங்கிறார். ஏன் நீங்க போய் போய் பொருளை தேடிட்டு, பொருள் தேடணும், அவசியமான ஒன்றுதான், இல்லைங்கள. ஆனா நம்மளுக்கு முதல்ல என்ன இருக்கணும்னா அறிவு இருக்கணும். நான் ஏன் அறிவு இருக்கணும்னு சொல்றேன்னா, இந்த அறிவு தான் எது நல்லது எது கெட்டது, எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது, எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க கூடாதுன்றத இந்த அறிவு தான் நம்மளுக்கு வழிகாட்டும். மூளை ரொம்ப முக்கியம், அதை எப்பவுமே நம்ம பாதுகாத்து வச்சுக்கணும், இன்னொன்னு பயன்படுத்தவும் செய்யணும். அறிவு செல்வமே அழியாதது அப்படின்னு எழுதியிருக்காங்க. வேக சிந்தாமணி நூல்ல இந்த பாடல் உண்டு. ரொம்ப அருமையான பாடல். அசுரன் படத்திலோட கடைசி வசனம் இப்படித்தான் இருக்கும். விவசாயம் நல்லா இருந்தா எடுத்துக்குவாங்க, மற்றபடி பொருள் இருந்தா எடுத்துப்பாங்க, போங்கடா போய் படிங்கடா, அதைத்தான் யாராலையும் எடுக்க முடியாதுன்றாரு. ஆமா, நம்மகிட்ட அறிவு இருந்தா யாராலையும் எடுக்க முடியாது. நம்ம நினைச்சு மற்றவங்களுக்கு கொடுத்தா அந்த அறிவு பெருகும், கொடுக்கணும். அதானே நம்மளுடைய சரித்திரம் படைப்போம் தளத்தினுடைய நோக்கமே. ஒவ்வொருத்தரும் நம்ம கற்ற கல்வியை இங்க என்ன செஞ்சுக்கிறோம், பகிர்ந்துக்கிறோம். அதனால கல்வியினுடைய முக்கியத்துவத்தை நாம உணர்ந்திருக்கோம், நம்ம இளைய தலைமுறைகளுக்கு அடிக்கடி நாம எடுத்து சொல்லணும். அடுத்து பாவேந்தரோட பாடல்கள். ஏன் இதை நான் சொல்ல போறேன் அப்படின்னா, அவர் மரபு கவிதையாவும் எழுதியிருப்பார். ஒரு பாடல் எழுதியிருப்பாரு, மேல பார்த்தா பகருடை வெண்பா அப்படின்னு கொடுத்திருப்பாரு. வெண்பா வகைகள்ல ஒன்று. ஆஹ் கொஞ்சம் நிறைய அடிகள் கொண்டதா இருக்கும். வெண்பாவினுடைய பொது இலக்கணம் பெற்று பகருடை வெண்பா அமைப்புல அந்த பாடல் இருக்கும். பிள்ளைங்களுக்கு நான் நடத்திருக்கேன், ஆனா அதை சொல்ல வரல. எளிமையாவும் தமிழ் மொழி உண்டு, அனைவருக்கும் புரியும்படியும் தமிழ் மொழி உண்டு அப்படின்றத நான் சொல்ல போறேன். அன்புனா என்ன அப்படின்றத பாவேந்தர் அருமையா கொடுத்திருப்பார். சாதாரண ஒரு பேச்சு மொழியில கொடுத்திருப்பார். அன்பை வளர்த்திடுவாய், மெய் அன்பை வளர்த்திடுவாய், கூட பிறந்த குழந்தையை இடத்தினில் கொஞ்சுதல் அன்பாலே, உறவாடி அம்மாவை மகிழ்ந்த மகிழ்ச்சியும் அன்பின் திறத்தாலே, தேடிய அப்பத்தில் கொஞ்சத்தை இன்னொரு சின்னவனுக்கு தர நீ ஓடுவது உண்டு எனில், கண்டிப்பாய் உன் உள்ளத்து இருந்த அன்பை கன்றையும் ஆவையும் ஒன்றாய் இணைத்தது கருதில் அன்பன்றோ, உன்னையும் உன்னரும் தோழர்கள் தம்மையும் ஒட்டியது அன்பன்றோ, சென்னையினின்று இன்று ஒரு பேர்வழி வந்ததும் சிட்டு பறந்தது போல் நீ முன்னுறவோட உன் உள்ளம் பறந்ததும் முற்றிலும் அன்பன்றோ. எல்லாரிடத்தும் நாம அன்பா இருக்கணும், எல்லா உயிர்களிடத்தும் அன்பா இருக்கணும் அப்படின்றத அவரு அருமையா சொல்லியிருப்பார். பாவேந்தரோட பாடல்ல ஒன்று மட்டும் நான் சொல்றேன். எப்பவுமே நம்ம உண்மைதான் சொல்லணும், உண்மைதான் நம்மளை மதிப்பா வச்சுக்க தோணும், மகிழ்ச்சியா வச்சுக்க தோணும். பெருமையா உணரலாம், நான் பொய் சொல்ல மாட்டேன் அப்படின்னு பெருமையா நம்ம உணரலாம். இவங்க பொய் சொல்ல மாட்டாங்க, இவங்க சொன்னா நம்ம நம்பலாம் அப்படின்னு மற்றவங்க நம்மளை சொல்லணும். அதுக்கு எளிமையா நம்மளுக்கு சொல்லித் தர்றாரு பாருங்களேன், ஒரு கவிதை மூலமா. மெய் சொல்லல் நல்லதப்பா தம்பி, மெய் சொல்லல் நல்லதப்பா, கண்டதை சொல்லென்று சொன்னாலும் நீ உண்டதை சொல்லென்று சொன்னாலும், மண்டை உடைத்திட வந்தாலும் பொருள் கொண்டு உன்னிடம் தந்தாலும் மெய் சொல்லல் நல்லதப்பா, பின்னவன் கெஞ்சியும் நின்றாலும் முன்னவன் அஞ்சிட நின்றாலும் மன்னவரே எதிர் நின்றாலும்
புலி தின்ன வரேன் என்று சொன்னாலும் நீ மெய் சொல்லல் நல்லதப்பா. எவ்வளவு அருமையா சொல்லிட்டார். அதுவும் எவ்வளவு ஒரு எதிர்மறையா சொல்லாம நேர்மறையா சொல்லிட்டார். மெய்ய சொல்லுங்கன்னு சொல்லிட்டார். அதான் இதனுடைய சிறப்பு. ரொம்பவும் சிறப்பான ஒன்று. இப்போ நம்ம இலக்கியத்துல உள்ளத நான் படிச்சதை உங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டேன். எனக்கு பிடித்த ஒன்று அது என்ன அப்படின்னா, 5வது படிக்கும்போது என்னோட பிள்ளைக்கு அவனோட பாடப்பகுதி தொடர்பா நான் சொன்னதை இங்க நான் பகிர்ந்திக்க விரும்புறேன். புத்தர் பெருமான் மரத்தடி நிழலில் அமர்ந்திருந்தார். சுற்றிலும் சீடர்கள் அவருடைய அறிவுரையை எதிர்நோக்கி ஆவலுடன் காத்திருந்தார்கள். புத்தர் தம் சீடர்களை நோக்கி மனித வாழ்க்கை எவ்வளவு காலம் என்று கேட்டார். எதற்கு அவர் இப்படி ஒரு சாதாரணமான கேள்வி கேட்டார் என்று விளங்காமல் சீடர்கள் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். புத்தர் பெருமான் சீடர்களின் பதிலுக்காக காத்திருந்தார். 70 ஆண்டுகள் என்றார் ஒரு சீடர். தவறு என்றார் புத்தர். 60 ஆண்டுகள் என்றார் இன்னொரு சீடர். தவறு தவறு என்றார் புத்தர். 50 ஆண்டுகள் என்றார் இன்னொருவர். அதுவும் தவறு என்றார் புத்தர். இது என்ன, எல்லாவற்றையும் தவறு என்கிறாரே, மனித வாழ்க்கை 50 ஆண்டுகள் கூட இல்லையா என்று திகைத்தார்கள் சீடர்கள். சில வினாடிகள் அமைதியாக இருந்தார் புத்தர். பிறகு அவர் தமது மௌனத்தை கலைத்தவாறே முத்தாய்ப்பாக, மனித வாழ்க்கை என்பது மூச்சிருக்கும் வரை என்றார். ஆமா, மனித வாழ்க்கை மூச்சிருக்கும் வரை. அதை எப்படி வாழணும் அப்படின்றது நம்மளுக்கு புத்தர் சொல்லித்தர்றாரு. நான் வாசிக்க போறேன், அனைவரும் கேளுங்கள். வாழ்க்கை என்பது வெறும் மூச்சு விடும் நேரம் தானா என்று விளங்காமல் கேட்டார் ஒரு சீடர். அப்படியல்ல, வாழ்வு ஒரு கணம் அன்று, ஆனால் ஒவ்வொரு கணமாக வாழ வேண்டும். ஒவ்வொரு கணப்பொழுதும் முழுமையாக வாழ வேண்டும். முழு ஈடுபாட்டோடு வாழ வேண்டும் என்று விளக்கினார் புத்தர். இதுதான் அவரு நமக்கு சொல்ற பொன்மொழி. இதைத்தான் நான் ரொம்ப பிடித்ததுன்னு சொன்னேன். மனிதர்கள் சிலர் நேற்றில் வாழ்கிறார்கள். நேற்றைய நினைவுகளில் மூழ்கி இறந்த காலத்தில் வாழ்கிறார்கள். அவர்களுக்கு வாழ்க்கை என்பது எப்போதும் மலரும் நினைவுகள். இன்னும் சிலர் அறியப்படாத எதிர்காலத்தில், எதிர்கால கனவில், எதிர்கால ஏக்கத்தில் மூழ்கி ஒரு தெளிவும் இல்லாமல் வாழ்கிறார்கள். எனவே அவர்கள் நிகழ்காலத்தை இழந்து விடுகிறார்கள். தெளிவும் அறியாது, முடிவும் தெரியாது மயங்குது எதிர்காலம், கண்ணதாசனுடைய பாடல் என்பது போல அவர்கள் ஒருவித மயக்கத்தில் வாழ்கிறார்கள். நம் முன்னால் துடித்துக் கொண்டிருப்பது நம் கைவசம் உள்ளது, நம் ஆள்கைக்கு உட்பட்டது, நம் அதிகாரத்தில் உள்ளது, யதார்த்தமானது நிகழ்காலம்தான். நிகழ்காலம் மட்டும்தான், இறந்த காலமோ எதிர்காலமோ அல்ல. நடந்தவை பற்றியோ நடக்க போவதை பற்றியோ கவலைப்பட்டு கொண்டு காலத்தை கழிப்பதில் பொருள் இல்லை. நிகழ்காலத்தை புரிந்து கொண்டு நடக்க முயல்வதே உண்மையில் வாழும் வழியாகும். இன்னமும் எளிமைப்படுத்தி சொல்ல வேண்டுமா? இதோ கவிஞர் வைரமுத்துவின் மணியான வரிகள். நேற்று வரப்போவதில்லை, நாளை நம் கையில் இல்லை, இன்று நமதென்று கொண்டால் இல்லை மனதோடு தொல்லை. புதுக்கவிதை எவ்வளவு அருமையா இருக்கு பாருங்க. இது ஒரு விதி செய்வோம், நாளை நமதே என்பதை மாற்றி இனி நம்ம ஒரு விதி செய்யணும். நம்ம மனசுக்குள்ள ஒரு முடிவுக்கு வரணும். இன்று நமதே, பாவேந்தர் எத்த சொல்வார், இன்று பிறந்ததாய் நினைங்கம்பர் புதியதோர் உலகம். அதுல அருமையா அவர் பாடல் எழுதியிருப்பார். இன்று நமதே என்று சொல்லி ஒவ்வொரு நொடியையும் நம் வசப்படுத்தி கொள்வோம். இனி இளைய தலைமுறையினரை பார்த்து நம்ம எல்லாரும் சொல்லணுமா, நாமெல்லாம் பெரியவங்க இல்லையா, உங்களுக்கு நல்ல எதிர்காலம் உண்டு என்று வாழ்த்துவதை விடுத்து நிகழ்காலத்தை புரிந்து கொண்டு வாழ்வில் உயர பாருங்கள், பாடுபடுங்கள்னு நம்ம சொல்லணுமா. அருமையான செய்திய உங்ககிட்ட நான் பகிர்ந்துகிட்டதுல எனக்கு ரொம்ப மன நிறைவா இருக்குது. ஒரு பௌத்த பெண்மணியினுடைய கதைய நான் இங்க பகிர்ந்துக்கிற விரும்புறேன். வாழ்க்கையில நமக்கு நிறைய இன்பங்களும் நடந்திருக்கு, அதே சமயம் அதை விட நிறைய துன்பங்களும் நடந்திருக்கு. அவலம், தோல்வி, இழப்பு, வேதனை, அச்சம், எத்தனையோ இருக்கு, எத்தனையோ இருக்கு, எத்தனையோ இழந்திருக்கோம். நம்ம பொண்ணு இழந்திருக்கோம், பொருள் இழந்திருக்கோம்,
புகழை இழந்திருக்கோம். நிறைய நிறைய ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதத்துல இருக்கும். இந்த கதைய நான் விடுமுறை காலத்துல நான் படித்தபோது, இனிமே நம்ம எதற்கும் வருத்தப்படக்கூடாது. துவண்டு போய் நம்ம தோல்வின்னு நினைச்சிட்டு அழக்கூடாது. தைரியமா இருக்கணும் அப்படின்னு நினைச்சிருக்கேன். ஐயா வந்து செம்பொருள் தலைப்புல பேசுங்கன்னோனே இத நான் சொல்லணும்னு நினைச்சேன். இன்றைக்கு நான் செம்மார்ந்த தமிழ்ல சொல்றேன். காரணம் என்ன, உரைநடையில தமிழ் மொழிய இவங்களாம் எவ்வளவு அழகா கையாண்டிருக்காங்க அப்படின்றதுக்காக இதை நான் வாசிக்கிறேன். ஆசையே துன்பத்திற்கு காரணம், புத்தர் சொன்னது. எப்பயுமே நான் நினைப்பேன், எனக்கு ஒரு ஆசை வந்துச்சுன்னா புத்தர் சொல்லியிருக்காருல்ல, ஆசையே துன்பத்திற்கு காரணம் அப்படின்னு. நல்லதுன்னா செஞ்சுக்கலாம், பேராசையா இருந்தா வேண்டாம். பொண்ணுக்காகவும் நிலத்துக்காகவும் எதுக்கு நம்ம சிரமப்படணும் அப்படின்லாம் நான் நினைச்சிருக்கேன். இந்த சமயத்துல இதையும் சொல்லிக்கிறேன், நம்ம நூல்கள்ல இருந்து சரி, மக்களுடைய வாழ்வியல்ல இருந்து சரி, நம்ம நல்லதை ஏத்துக்கிட்டு நமக்கு ஒரு துன்பம் வரும்போது அதை நினைச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட வாழ்வு சிறப்பா இருக்கும். ஆசையே துன்பத்திற்கு காரணம் என்று சொன்ன புத்தபிரான், உலகம் துன்பமயமானது என்பதை உள்ளங்கை நெல்லிக்கனியைப் போல் சுட்டி காட்டினார். எல்லா துன்பங்களிலிருந்தும் விடுபடுவதற்காகவும் நிர்வாணம் என்று பௌத்தம் குறிப்பிடும் மெய்யறிவில் நிலைப்பற்ற பேரின்ப முக்தி நிலையை பெறுவதற்காகவும் ஆண்களையும் பெண்களையும் பாகுபாடு இன்றி துறவற வாழ்க்கையை மேற்கொள்ள செய்தார். புத்தர் பெருமான் நிறுவிய துறவியர்களை கொண்ட பௌத்த சங்கம் அலாதியான மகிமை பெற்ற மணிமகுடமாக உலக சரித்திரத்தில் விளங்குகிறது. புத்தபிரானின் திருவருளை பெற்று ஆயிரம் மக்கள் வாழ்க்கையின் பயனை அடைந்திருக்கிறார்கள். அவர்களிலே துறவற வாழ்க்கையை மேற்கொண்டு தெய்வத்தின் நிலையில் வைத்து பூஜிக்கும் நிலையை அடைந்த பெண்மணிகளும் இருக்கிறார்கள். பௌத்த பிஷுனிகளில் மகான்களின் நிலையிலே வைத்து அன்றும் இன்றும் வழிபடப்படுபவர்களில் படாசாரா என்பவளும் ஒருத்தி. அவளுடைய முற்பகுதி வாழ்க்கை சுருக்கமாக கீழே தரப்படுகிறதுன்னு கதையை கொடுக்குறாங்க. கதைக்குள்ள போவோம். படாசாரா என்றால் பரிபூரண நல்லொழுக்கம் கொண்டவள், கடமைகளை சரிவர முழு அளவில் ஆற்றியவள் என்பது பொருள். நாமளும் இவளை போலதான் பரிபூரண நல்லொழுக்கத்தோடு நாம வாழணும், மற்றவங்களுக்கும் அத வழிகாட்டணும். கடமைகளை சரிவர முழு அளவில் ஆற்றியவள். அது போல நாமளும் கடமைய நான் எப்பயுமே ஒரு வேலை அப்படின்னா நல்லா செஞ்சுட்டு மன நிறைவா இருப்பேன். அறகுறையா செய்ய மாட்டேன். நல்லா செய்யணும், அதாவது முறையா செய்யணும், முழுமையா செய்யணும், முதல்ல செய்யணும் அப்படின்றத நான் மனசுல வச்சிருப்பேன். இவளோட அந்த கடமை அவளோட வாழ்க்கை எப்படி இருந்ததுன்னு கொடுக்குறாங்க. இந்த பெயர் அவளுக்கு துறவற வாழ்க்கையை மேற்கொண்ட பிறகு கொடுக்கப்பட்டது. அவளுடைய இயற்கை பெயர் என்ன என்பது தெரியவில்லை. பண்டைய காலத்தில் சிராவஸ்தி என்னும் புகழ்பெற்ற நகரம் இருந்தது. அந்த நகரிலே லேவாதேவி செய்து வந்த ஒரு பெரிய பணக்காரரின் குடும்பத்தில் படாசாரா பிறந்தாள். படாசாரா வளர்ந்து திருமண பருவம் எய்தினாள். அப்போது அவள் தனது தந்தையிடம் வேலை பார்த்து வந்த ஓர் இளைஞன் மீது மனம் கொண்டாள். இந்த விவரம் அவளுடைய தந்தைக்கு தெரியாது. அவர் தமது போக்கில் தம்முடைய அந்தஸ்துக்கு ஏற்ற ஒரு பெரிய குடும்பத்திலே மகளை திருமணம் செய்து கொடுத்து சீரும் சிறப்புமாக வாழ வைக்கும் முயற்சிகளை மேற்கொண்டார். இந்த நிலையில் மனம் சங்கடப்பட்ட படாசாராவும் அவளது மனம் கவர்ந்த இளைஞனும் சிராவஸ்தி நகரத்தை விட்டே ஓடி சென்று விடுவது என்று முடிவு செய்தார்கள். அதன்படியே ஒரு நாள் இருவரும் யாருக்கும் தெரியாமல் நகரத்தை விட்டு கிளம்பி தொலைவில் உள்ள ஒரு கிராமத்தை அடைந்தார்கள். திருமணம் செய்து கொண்டு ஒன்றாக வாழ ஆரம்பித்தார்கள். சிறிது காலம் கடந்தது. படாசாரா கர்ப்பவதி ஆனாள். அவளுக்கு பிறந்த வீட்டிற்கு செல்லும் ஆவல் மிகுதியாக இருந்தது. ஆதலால் அவள் முதல் குழந்தை பிறக்க இருக்கும் இந்த சமயத்தில் என்னுடைய தாய் வீட்டில் இருக்க வேண்டும் என்று கணவனிடம் தெரிவித்தாள். ஆனால் அவளுடைய கணவன் அதற்கு ஒப்புக்கொள்ளவில்லை. முதல் குழந்தை கிராமத்திலேயே பிறந்தது. படாசாரா 2ஆம் முறையாக கர்ப்பம் தரித்தாள். அப்போதும் அவள் பிறந்த வீடு செல்ல பெரிதும் விரும்பினாள். முன்பு போலவே அவளுடைய கணவன் மறுப்பு தெரிவித்தான். ஆனால் இந்த முறை தனது தாய் வீட்டுக்கு சென்றே ஆக வேண்டும் என்று படாசாரா பிடிவாதமாக இருந்தாள். முடிவில் கணவனும் அதற்கு ஒப்புக்கொண்டான்.
இருவரும் கிராமத்தை விட்டு சிராவஸ்தி நகரத்தை நோக்கி புறப்பட்டார்கள். ஆனால் தாய் வீட்டுக்கு போய் சேர்வதற்கும் முன்பாக வழியிலேயே பராசாராவுக்கு குழந்தை பிறந்து விட்டது. அந்நிலையில் தாய்க்கும் குழந்தைக்கும் பாதுகாப்பாக ஒரு குடிசையை அமைக்க கணவன் நினைத்தான். அதன் பொருட்டு அவன் செடி கொடிகளை சேகரிப்பதற்காக அருகில் இருந்த ஓர் அடர்ந்த காட்டுக்குள் சென்றான். காட்டில் அவனை ஒரு நாகம் தீண்டியது. அவன் அங்கேயே வீழ்ந்து உயிர் நீத்தான். பிரசவம் ஆகியிருந்த படாசாரா கணவனின் வருகையை வழிமேல் விழி வைத்து வெகு ஆவலோடு நோக்கி இருந்தான். நேரம் கடந்து கொண்டிருந்தது. கணவனோ வந்தபாடில்லை. காரணம் புரியாத படாசாரா மனம் குழம்பினான். காத்திருந்து காத்திருந்து மிகவும் கவலை கொண்ட நிலையிலே தானே கணவனை தேடிச் செல்ல முடிவு செய்தான். நடக்கக்கூடிய சக்தி அவளுடைய உடலிலே இல்லை. அவளோ தள்ளாத நிலையில் இருந்தாள். என்றாலும் தானே மெல்ல எழுந்திருந்து கணவனை காட்டில் தேடத் தொடங்கினாள். கணவன் பாம்பு தீண்டி பிணமாக கிடப்பதை பார்த்தாள். உலகமே இடிந்து தனது தலையிலே விழுந்திருந்தால் கூட படாசாரா அப்படி அதிர்ந்து போயிருக்க மாட்டாள். பேரிடி. காரிகையின் நெஞ்சம் கலங்கி துடித்தது. இப்படிப்பட்ட ஒரு பேரிடியை அவள் எப்படி எதிர்பார்த்திருக்க முடியும்? பிறகு மூத்த குழந்தையை ஒரு கையில் பிடித்து கொண்டும் மற்றொரு கையில் சிசுவை அணைத்தபடியும் படாசாரா தந்தையின் வீட்டை நோக்கி நடந்தாள். வழியிலே ஓர் ஆறு குறுக்கிட்டது. 2 குழந்தைகளையும் அழைத்து கொண்டு ஒரே சமயத்தில் ஆற்றை கடக்க முடியாது என்பது தெரிந்தது. ஆதலால் அவள் மூத்த குழந்தையை கரையிலேயே நிறுத்திவிட்டு பிறந்த சிசுவுடன் மறுகரையை அடைந்தாள். அங்கே இருந்த ஒரு கல்லின் மீது சில தழைகளையும் கொடிகளையும் பரப்பி சிசுவை அதன் மீது வைத்து மூடினாள். பிறகு மூத்த குழந்தையை அழைத்து வருவதற்காக கரையை நோக்கி புறப்பட்டாள். பாதி ஆற்றை கடந்து கொண்டிருந்த நிலையில் ஒரு பெரிய பருந்து மறு கரையிலே இருந்த சிசுவை நோக்கி வேகமாக பாய்ந்து இறங்கியதை கண்டாள். படாசாராவின் மனம் பதைத்தது. அவள் பருந்தை துரத்துவதற்காக 2 கைகளையும் தூக்கி தூக்கி ஆட்டினாள். அவளுடைய செய்கையை கரையிலே இருந்த மூத்த குழந்தை பார்த்தது. அது தன்னை தாயார் உடனே வருமாறு அழைக்கிறாள் என்று நினைத்து தண்ணீரில் இறங்கிவிட்டது. படாசாரா எந்த குழந்தையையுமே காப்பாற்றும் நிலையில் அருகில் இல்லை. அந்த அபாக்கியவதி ஒரே சமயத்தில் சிசுவை பருந்து எடுத்து செல்வதையும் மூத்த குழந்தையை ஆற்று வெள்ளம் அடித்து கொண்டு போவதையும் கண்முன்னால் கண்டாள். வேறு கதியில்லாத நிலையில் அவள் மனம் உடைந்தவளாக சிராவஸ்தி பட்டணத்தில் உள்ள தனது தந்தையின் வீட்டை நோக்கி நடந்தாள். அங்கே முதல் நாள் பெய்த கடும் மழையின் காரணமாக அவள் பிறந்து வளர்ந்த பழைய வீடு இடிந்து போயிருந்தது. ஊர்க்காரர்கள் வீடு இடிந்து விழுந்த போது அவளுடைய பெற்றோர்களும் சகோதரனும் மாண்டு விட்டார்கள் என்ற செய்தியை தெரிவித்தார்கள். படாசாராவுக்கு தலை சுழன்றது. முழு உலகமும் அவளுக்கு சுழல்வதை போல இருந்தது. அவளுடைய மூளை குழம்பியது. அவளுக்கு பைத்தியமே பிடித்து விட்டது. ஆம், உண்மையாகவே அவளுக்கு பைத்தியம் பிடித்து விட்டது. இப்போது அவள் வீதியிலே திரியும் ஒரு பைத்தியக்காரி ஆகிவிட்டாள். புலம்பினாள், சிரித்தாள், அலறி அழுதாள். கண்டபடி பிதற்றிக் கொண்டும் பயங்கரமாக கண்களை உருட்டி விழித்து விழித்து பார்த்து கொண்டும் சுய அறிவு இல்லாதவளாகவும் அந்த பைத்தியக்காரி ஊராக சுற்றி திரிந்தாள். ஒரு காலத்திலே பணியாட்கள் புடைசூழ்ந்து ஏவலுக்கு காத்திருக்க செல்வ செழிப்பிலே தாலாட்டி வளர்க்கப்பட்ட அந்த குலமகள் அழுக்கேறியும் கிழிந்தும் போதுமானதாக இல்லாததுமாகிய சிறு சிறு துணிகளை ஆடையாக உடலில் சுற்றி கொண்டு திரிந்து கொண்டிருந்தாள். இந்த நிலையிலே ஒரு நாள் அவளுடைய முற்பிறவியின் பயனாக பகவான் புத்ததேவரின் கிருபை அவளுக்கு கிடைத்தது. ஒரு சமயம் புத்தபிரான் குழுமி இருந்த மக்களுக்கு அறபோதனை செய்து கொண்டிருந்தார். அப்போது தற்செயலாக அவர் இந்த பைத்தியக்காரியை பார்த்தார். அந்த தயாள மூர்த்தி அவளை சுயநிலைக்கு மீளுமாறு கருணை செய்தார். பைத்தியம் தெளிந்த படாசாரா தன்னுடைய பைத்தியக்காரியின் உடை கோலங்கள் எல்லாவற்றையும் மாற்றிக்கொண்டு புத்ததேவரின் முன்னால் வந்தாள். அவரிடம் தனக்கு நேர்ந்த எல்லா கஷ்டங்களையும் விளக்கமாக எடுத்து சொன்னாள். தயாளுவான புத்தபிரான் அவளை தவ வாழ்க்கைக்கு நிவேதனமாக சமர்ப்பிக்கும் எண்ணம் கொண்டார்.
அவர் கருணை பொங்க அவளிடம், மகளே, இதை போல உற்றார் உறவினர்களை இழந்து நீ கண்ணீர் பெருக்கியது உனது முன் ஜென்மங்களில் எத்தனை எத்தனை தடவைகளோ. அம்மா, நீ சிந்திய கண்ணீரை எல்லாம் சேர்த்தால் 4 கடல்கள் நிரம்பி வழியும். மகனோ மகளோ வேறு எந்த உறவினராலோ ஒருவருடைய துன்பத்தை போக்க முடியாது. துன்பங்கள் இல்லாதது, பந்தங்கள் இல்லாதது, பிறவிகள் இல்லாதது, ஒப்புயர்வற்றது நிர்வாண பேறு பெற்ற நிலையே ஆகும் என்று வாழ்க்கையை பற்றிய உண்மைகளை எடுத்துச் சொன்னார். கொடும் துன்பங்களும் செய்த பாவங்களும் கடும் வினைகளும் மெய்ஞானியின் கடைக்கண் பார்வைப்பட்ட மாத்திரத்திலேயே விலகி ஓடிவிடும் என்பது படாசாராவின் விஷயத்தில் உண்மையே ஆயிற்று. படாசாராவின் மனம் தெளிந்தது. உலக வாழ்க்கையை உள்ளது உள்ளபடியே காணும் பரிபக்குவ நிலையும் அவளுக்கு வந்தது. அதன் விளைவாக அவள் பிஷுனியாக பௌத்த சங்கத்தில் சேர்ந்து துறவற வாழ்க்கையை மேற்கொள்ளும் பேறு பெற்றாள். படாசாரா முதலாவது தரத்தை சேர்ந்த மிக உயர்ந்த பிஷுனியாக துறவு ஒழுக்கத்தை முழு அளவில் கை கொண்டாள். ஏராளமான தெய்வீக காட்சிகளை பெற்றவளாகவும் பௌத்த தத்துவங்களில் தேர்ந்தவளாகவும் ஆனாள். அர்ஹத் என்று பௌத்தம் குறிப்பிடும் பரிபூரணம் அடைய பெற்ற மகான்களில் ஒருவராகவும் ஆனாள். அவளுடைய பரிபூரண நல்லொழுக்கத்திற்காகவும் உயர்ந்த கடமை உணர்வுக்காகவும் பௌத்த சங்கம் படாசாரா என்ற பெயரை அவளுக்கு வழங்கியது. அவளுடைய தப வாழ்க்கையையும் திறமைகளையும் பகவான் புத்ததேவரே பல சமயங்களில் மிகவும் புகழ்ந்து பேசியிருக்கிறார். படாசாராவிடம் 30 பிஷுனிகள் பயிற்சி பெற்று பெருநிலையை அடைந்தார்கள். தானும் தெய்வமாகி பிறரையும் தெய்வ நிலைக்கு உயர்த்திய படாசாராவுக்கு பௌத்த சங்கத்தின் வரலாற்றிலேயே என்றென்று புகலிடம் உண்டு. நம்மளுடைய சரித்திரம் படப்போம் தளமுமே அப்படித்தான். நாம நல்லதை கத்துக்கிறோம், கற்றதை நம்ம சொல்லி கொடுக்கிறோம். அதற்காக இந்த கதையை நான் உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். நிறைவாக ஒரே ஒரு கவிதை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். நம்மளாலும் கவிதை எழுத முடியும், சிறுகதை எழுத முடியும், புதினை எழுத முடியும், ஹைக்கூ கவிதை எழுத முடியும். நான் ஹைக்கூ கவிதை ஒரு 75 கவிதைகள் எழுதியிருக்கேன், புது கவிதைகளும் எழுதியிருக்கேன். நம்மளுக்கும் படைப்பு ஆற்றல் இருக்கு அப்படின்றத நாம உணரணும். சுவாமி விவேகானந்தர் சொல்லுவார், எல்லாருக்குள்ளும் திறமைகள் இருக்கு அப்படிம்பாரு. நம்ம திறமை என்னன்றதை நாம தெரிந்து இந்த உலகத்துக்கு நம்ம கொடுக்கணும். அதுல எனக்கு ரொம்ப பிடித்த கவிதை, நாங்கள் சேற்றில் கால் வைக்காவிட்டால் நீங்கள் சோற்றில் கை வைக்க முடியாது என்ற கவி சோதியின் கவிதை உழவர்களின் அரை கூவல். சங்ககாலம் முதல் இக்காலம் வரை எழுதப்பட்ட இலக்கியங்கள்ல ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்பது போல சில பாடல்களை, சில நூற்பாவை உங்களோடு நான் பகிர்ந்துக்கிட்டேன். உலகத்திலே உன்னதமான மொழி நம்ம தமிழ் மொழி தான். உலகத்திலே உன்னதமான பண்பாடு நம்ம பண்பாடு தான். ஒருவனுக்கு ஒருத்தி, ஒருத்திக்கு ஒருவன், விருந்தோம்பல் பண்பு. உலக நாகரிகங்கள்லயே உன்னதமான நாகரிகம் நம்ம நாகரிகம் தான். உலகையே தம்முடைய மொழியால வாழ வைத்த புலவர்கள் அன்றும் இன்றும் ஏராளம், தாராளம். இன்னும் நிறைய சான்றோர்கள் உருவாவாங்க. இந்த உலகத்துக்கு நிறைய நிறைய படைப்புகளை இந்த தமிழ் மொழி வழியா கொடுப்பாங்க. எனக்கு செம்மார்ந்த தமிழ்ன்ற தலைப்புல பேச வாய்ப்பளித்த ஆரோக்கிய பிரிட்டோ ஐயா அவர்களுக்கு மனமகிழ்வோடு நன்றியை உரித்தாக்குகிறேன். கற்பகவள்ளி அம்மா நான் பேசுனதெல்லாம் அருமையா தொகுத்து கொடுப்பாங்க. மிகச்சிறந்த ஒரு மனனம் செய்தல், சொல்லுதல், நல்ல ஒரு திறமை கற்பகவள்ளி அம்மாவுக்கு. ரேவதி அம்மாவும் ரொம்ப நல்லா சொல்லுவாங்க. நம்மளை வாழ்த்துற நம்ம விஜயா அம்மா. இந்த தளத்துல உள்ள அனைவரும் பாடல் பாடுற, கேட்கிற எல்லார் பேரும் சொல்ல முடியாது, நேரம் ஆயிடுச்சு. எல்லாருக்கும் நான் படித்ததை பகிர்ந்துக்கிட்டேன். அதை கேட்ட அனைத்து உள்ளங்களுக்கும், நல்லுள்ளங்களுக்கு அன்போடு என்னுடைய நன்றியை உரித்தாக்குகிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். நன்றி, நன்றிங்கம்மா. மிகவும் சிறப்பான ஒரு அற்புதமான உரை. செம்மார்ந்த தமிழ், செம்மொழியால் எம் தமிழ் மொழியால் என்ற ஒரு பெருமையை என்றென்றும் தன்னகத்தே கொண்டது. கல் தோன்றி மண் தோன்றா காலத்திற்கு முன் தோன்றிய மூத்த குடியாக நம்மை அடையாளப்படுத்தியதும் இந்த தமிழ் மொழியே. என்றென்றும்
இந்த தமிழின் செழுமையும் இளமையும் காலத்திற்கு ஏற்றவாறு மாற்றம் பெற்றுக்கொண்டே பரிமாற்றம் பெற்றுக்கொண்டே வந்து கொண்டே இருக்கின்றது. ஆனால் எல்லளவும் தமிழின் இனிமை இன்றளவும் குறைந்து விடவில்லை, இன்னும் உயர்ந்து கொண்டேதான் செல்கின்றது. ஆம், ஒவ்வொரு காலத்தின் துளிகளிலும் கட்டமைக்கப்பட்டு பன்னெடுங்காலம் வரலாற்றை தன்னகத்தே கொண்டு என்றென்றும் எழிலுடன் நமது தமிழ் மகள் இன்றளவும் எளிமையாக வலம் வருவது நம் ஒவ்வொருவருக்கும் பெருமிதம் சேர்க்கக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. இந்த செம்மார்ந்த தமிழ் குறித்த அற்புதமான உரையினை அதிகாலை அன்பு பரிசாக வழங்கிய தருணங்களுக்காக சொல்லரங்க சொந்தங்களாகிய உங்கள் ஒவ்வொருவரின் சார்பிலும் சரித்திரம் படைப்போம் தளம் மனம் நிறைந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் விந்திய கௌரி அம்மா அவர்களுக்கு வழங்குவதில் பெருமகிழ்வு கொள்கின்றது. அன்பிற்கினிய நண்பர்களே, நாம் அனைவரும் இணைந்திருப்பது சரித்திரம் படைப்போம் தளம். ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு தொகுப்பு, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைப்பு, வார இறுதியில் சிறப்பு விருந்தினரின் அழைப்பு, ஞாயிறுதோறும் நமக்கே நமக்கான விடுப்பு என்ற அடிப்படையில் நமது தளம் இயங்கி வருகின்றது. அவ்வரிசையில் இந்த வாரம் முழுக்க நாம் செம்மார்ந்த தமிழ் என்ற பதத்தினை உள்ளடக்கிய செம்பொருள் என்ற ஒரு அற்புதமான தொகுப்பின் கீழ் நமது சிந்தனைகளை செழுமைப்படுத்தி வருகின்றோம். செம்மையான பொருளாக அறத்தின் வழியாக நம்மை என்றென்றும் வாழ்த்தி நம்மை வளர்த்து வரக்கூடிய தமிழ் அன்னையின் புகழ் பாடக்கூடிய நாளாக இன்று செம்மார்ந்த தமிழ் குறித்த அற்புதமான சிறப்புரையை அன்பு அம்மா தமிழ்துறை இணை பேராசிரியர் விந்திய கௌரி அவர்கள் அற்புதமான சிறப்புரையாக அதிகாலை அன்பு பரிசாக நமக்கு வழங்கினார்கள். நாளை நமது தளத்தில் செம்பொருள் தொகுப்பின் சிறப்பு விருந்தினராக நம்மிடையே பங்கேற்க இருப்பவர் அன்பு சகோதரர் சமூக ஆர்வலர் இளங்கோ அவர்கள். தமது கிராமத்தில் கிட்டத்தட்ட 10 ஆண்டுகள் ஊராட்சி மன்ற தலைவராக இருந்தவர். ஒரு விஞ்ஞானியாக தமது வாழ்க்கை பயணத்தை வாழ்ந்து வந்தவர். அதன் பிறகு பஞ்சாயத்து சார்ந்த ஒரு முன்னேற்ற படியினை முன்னெடுத்து வைப்பதற்கான ஒரு முயற்சியினை மேற்கொண்டு அதை தாம் பிறந்த கிராமத்தில் முதலில் அரங்கேற்றி ஒரு முன்மாதிரியான கிராமமாக தமது கிராமத்தை மாற்றியதோடு நில்லாமல் அதே வழிமுறையை அறிவியல் தொழில்நுட்பம் சார்ந்த சிறந்த ஒரு கிராம நிர்வாகத்தை கிட்டத்தட்ட 1000 கிராமங்களுக்கு எடுத்து சென்ற பெருமையுடையவர் நாளை நமது தளத்தின் சிறப்பு விருந்தினராக இணைந்து கொண்டு தமது வாழ்வியல் அனுபவங்கள் மற்றும் நேர்காணல் நிகழ்வில் பங்கேற்க இருக்கின்றார். ஒவ்வொரு நாள் சரித்திரம் படைப்போம் தளத்தோடு எங்களோடு இணைந்து பயணிக்கவும் நமது வாழ்வியல் வழித்தடங்களை இன்னும் வலிமைப்படுத்திக் கொள்ளவும் அன்புடன் அழைக்கின்றோம். இப்பொழுது நிகழ்வின் நெறியாளுமையை தொடரவும் முதன்மை கருத்தினை வழங்கிடவும் அன்பு தோழர் கற்பகவள்ளி அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். நன்றி. நன்றிங்க தோழர். அனைவருக்கும் வணக்கம். விந்திய கௌரம் அவர்களுக்கு நன்றி. செம்மார்ந்த தமிழ் அப்படிங்கிற தலைப்புல இன்றைக்கு நிறைய கருத்துக்கள் நம்மோட பகிர்ந்துகிட்டாங்க. இந்திய மொழிகள்ல தமிழ் நீண்ட பாரம்பரியத்தை கொண்டது. நம்ம எழுத்து அதிகாரம், சொல் அதிகாரம், பொருள் அதிகாரம் அப்படி சொல்லி 3 அதிகாரங்கள் இருக்கு. இந்த ஒலி அமைப்பு முறையை நம்ம முக்கியமா கவனிக்க வேண்டியது இருக்கு. ல, ழ, ழ சிறப்பு, ழகரம் இதெல்லாம் சரியாக உச்சரிக்கணும் அப்படிங்கிறதும் நடுவுல ஈக்கு வச்சா மருந்து கடை அப்படின்னு நம்ம சொல்றோம். மருந்து கடை அது வைக்கல அப்படின்னா மிகுந்தால் என்ன பொருள், மிகாவிட்டால் என்ன பொருள் அப்படிங்கிறத சொன்னாங்க. மருந்து கடையிற மாதிரி ஆயிரும், இது மருந்து விற்கும் கடை. இப்படி பொருள் மாறும். தொல்காப்பியத்துல இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. தொல்காப்பியத்துக்கு முன்னாடியே பல இலக்கண நூல்கள் இருந்திருக்கு. அதுல உவகை பத்தி சொல்றாங்க. உவகை அப்படின்னாலே நமக்கு மாமன்னன் ராஜராஜ சோழனுடைய நினைவும் அந்த தஞ்சாவூர் கோவிலுடைய நினைவும் தான் நமக்கு வரும். இல்லறம் அப்படின்னா அகவாழ்வு, அதாவது நம்ம தனிப்பட்ட வாழ்வு.
புறவாழ்வு அப்படிங்கிறது சமூகம் சார்ந்த வாழ்வு. ஆனா தனி மனித ஒழுக்கம் அப்படிங்கிறது சமூகத்திற்கும் தேவையான ஒன்று. சங்க காலத்துல அகவாழ்வு, புறவாழ்வு இது எல்லாமே சிறப்பா இருந்தது. திணை அப்படின்னா ஒழுக்கம் அப்படின்னு சொல்றோம். ஒரு தலைவன் தலைவியை பார்க்க நேருது, பிடித்து போய் விரும்புறது அப்படிங்கிறது இருவரும் விரும்புவது முறையாக இருக்கும். இத கழவியல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒருவேளை அவங்க திருமணத்திற்கு வீட்ல சம்மதிக்கல அப்படின்னா 2 பேரும் திருமணம் செய்துக்கிட்டாங்கன்னா, இந்த காலத்துல நம்ம வேற மாதிரி சொல்றோம். ஆனால் அப்பொழுது அது முறையாக உடன்போக்கு அப்படின்னு சொன்னாங்க. திருமணம் அப்படிங்கிற சடங்கு கூட இல்ல. பின்னாட்கள்ல யாரோ பொய் சொல்ல போக, அதுக்கப்புறம் தான் அதுக்கப்புறம் பெரியவர்கள் தலையிட்டு அத சரி பண்றாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த சடங்குகள் கூட வருது. அதற்கு முன்னாடி இந்த சடங்குகள் கூட இல்லை. கலை அப்படிங்கிறது மிகவும் உயர்வாக இருந்தது. அதேபோல 5 திணைகள் பத்தியும் சொன்னாங்க. குறிஞ்சி, நெய்தல், முல்லை, மருதம், பாலை இதெல்லாம் வந்து சொன்னாங்க. இரங்கல் நிமித்தமும் அப்படிங்கிறது இந்த மாதிரி நிறைய கருத்துக்கள் பகிர்ந்துகிட்டாங்க. வாழ்தல் வேண்டி பொய் கூறேன் அப்படின்னு சொல்லி மருதநில நாகனார் அப்படிங்கிறவரு சொல்றாரு. அந்த அளவுக்கு நம்ம பொய் சொல்லாமல் வாழணும். என்ன பிரச்சனைகள் வந்தாலும், என்ன மாதிரி ஒரு சூழ்நிலைகள் வந்தாலும் அதையும் தாண்டி நம்ம பொய் சொல்லக்கூடாது. இந்த உலகம் ஐம்பூதங்களால் ஆனது அப்படின்னு சொல்றாங்க. இந்த கீழடி ஆய்வுகள்லாம் அந்த காலத்துல இருந்தே நம்ம அத சொல்லியிருக்கோம் அப்படிங்கிறத நிரூபிக்குது. புறநானூறுல கூட இந்த குறித்த பாடல்கள்லாம் வருது. "தன்னியுர் நீட்பினும் செய்யற்க" அப்படிங்கிறத திருவள்ளுவர் சொல்றாரு. அதாவது நம்ம உயிரே போனாலும் தீய விஷயங்கள நம்ம செய்யக்கூடாது. நல்லோர் ஒருவர் இருந்தால் அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழை அப்படிங்கிறதும் திருக்குறள்ல சொல்லியிருக்காங்க. அறம், பொருள், இன்பம் அப்படிங்கிறத பத்தி திருக்குறள்ல சொல்றாங்க. ஆனால் தம்மபதம், புத்த மதம் வந்து அறம், பொருள் பத்தி சொல்லுறாங்க. தம்மபதம்ல என்ன சொல்றாங்கன்னா, தீயது செய்பவன் இந்த உலகிலும் சரி, மறு உலகிலும் வருத்தப்படுவான் அப்படிங்கிறத தான் வள்ளுவர் சொல்றாரு. தீயவை தீயினும் அஞ்சப்படும் அப்படிங்கிறாங்க. அதாவது தீய விட கொடுமையானது தீய எண்ணமும், தீய செயல்களும் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் ஞானப்பால் கொடுத்த பார்வதி தேவி அவர்கள் ஞானப்பால் கொடுத்த தோடுடைய செவியன் அவங்கள பத்தியும் பகிர்ந்துகிட்டாங்க. ஆண்டாள் அவர்கள் கைத்தலம் பற்ற கனா கண்டேன் தோழி அப்படின்னு சொல்லி அந்த காலத்திலேயே அவ்வளவு தைரியமாக ஒரு கடவுளை விரும்புறத பத்தி எழுதியிருக்காங்க. நம்ம மகிழ்ச்சியா இருக்கணும் அப்படின்னா நமக்கு அறிவும் ஒழுக்கமும் ரொம்ப முக்கியம். அறிவு அப்படிங்கிறது அழியாத ஒரு செல்வமாக எப்பவுமே நம்ம கூட இருக்கும். அன்பை பத்தி பாவேந்தர் பாரதிதாசனார் "அன்பை வளர்த்திடுவாய்" அப்படின்னு சொல்லி அழகான ஒரு பாடல் எழுதியிருக்காரு. நம்ம எப்பவுமே உண்மையாக இருக்கும்போது நம்மை அது மதிப்பாக வைத்திருக்கும். அததான் பாவேந்தர் அவர்கள் "மெய் சொல்லல் நல்லதப்பா" அப்படின்னு சொல்லி ஒரு பாடல் எழுதியிருக்காரு. புத்தர் தன்னுடைய சீடர்கள் கிட்ட மனித வாழ்க்கை எதுவரைக்கும் இருக்கும்னு கேட்கிறாரு. எல்லோருமே 50, 20 வருடங்கள் அப்படிலாம் சொல்றாங்க. அப்ப புத்தர் சொல்றாரு, "மூச்சு இருக்கும் வரை" அப்படின்றத சொல்றாங்க. அந்த ஒவ்வொரு கணமும் மூச்சு இருக்கும் ஒவ்வொரு கணமும் நம்ம முழுமையா வாழணும். முழு ஈடுபாட்டோடு வாழணும். இறந்த காலம், எதிர்காலம் எல்லாத்தையும் விட்டுட்டு நிகழ்காலத்துல முழுமையான ஈடுபாட்டோடு வாழ வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறமாக படாசாரா அப்படிங்கிற ஒரு புத்த பெண் துறவிய பற்றின கதைய பகிர்ந்துகிட்டாங்க. படாசாரா அப்படின்னா பரிபூரண நல்லொழுக்கம் வாய்ந்தவள் அப்படின்னு அர்த்தம். அவங்களோட வாழ்க்கையில் நடந்த பல சம்பவங்கள பகிர்ந்துகிட்டாங்க. அவங்க திருமணம் பண்ணிட்டு தன்னுடைய வீட்டை விட்டு திருமணம் பண்ணி வேற ஊருக்கு போறாங்க. வேற ஊருக்கு போயிட்டு திரும்பவும் 2வது முறை குழந்தை பிறக்கும்போது வீட்டுக்கு போகணும், பிறந்த வீட்டுக்கு போகணுங்கப்போ அவங்க கணவர் வேணாம் அப்படிங்கிறாரு. அதையும் தாண்டி அவங்க வராங்க. வழியில அவங்க கணவர் நாகம் தீண்டி இறந்து போறாரு. 2 குழந்தைகளையும் காப்பாற்ற முடியாத சூழ்நிலை. தாய் வீட்டுக்கு வந்தா தாய் வீடும் லயும் வீடு இடிஞ்சு போய் எல்லோருமே மரணித்து விட்டார்கள் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி யாருமே இல்லாத ஒரு சூழ்நிலையில் இந்த உலகத்தில் அவள் மனநிலை பாதிக்கப்பட்டு அந்த பெண் சுற்றித் திரிகிறாள். அப்போதான் புத்தரை பார்க்க நேரிடுது. அதற்கப்புறம் அவங்க புத்தரை பார்த்தோனே ஒரு ஞானம் வருது அவங்களுக்கு. அதற்கப்புறம் அவங்க எல்லோருக்குமே புத்த கருத்துக்களை பகிரக்கூடியவங்களாக மாறுறாங்க. ஒரு துறவியாக மாறுறாங்க. அந்த மாதிரி படாசரா போல நல்ல பரிபூர்ண நல்லொழுக்கம் நமக்கு வேணும் அப்படிங்கிறத நம்ம படாசரா வாழ்க்கையில இருந்து நம்ம கத்துக்கணும். அம்மா அவர்களும் ஹைக்கூ கவிதை 75 ஹைக்கூ கவிதை நான் எழுதியிருக்கேன் அப்படிங்கிறத சொன்னாங்க. ஒரு அருமையான கவிதையோட இன்றைய நிகழ்வை நிறைவு செய்தார்கள். நம்ம விவசாயிகள் சேற்றில் கால் வைக்காவிட்டால்
நாம் சோற்றில் கை வைக்க முடியாது அப்படின்னு மே எப்பவுமே அம்மா சொல்ற மாதிரி அந்த வேளாண்மையை பத்தி ரொம்ப அழகா சொல்லிட்டு நிறைவு பண்ணாங்க. மிக்க நன்றிங்க அம்மா. ரேவதி வணக்கம், நீங்க பேசலாம். விஜயகுமாரிம்மா வணக்கம், நீங்க பேசலாம். வணக்கம் பள்ளி. நன்றி. வணக்கம் அம்மா, நீங்க பேசுங்கம்மா. நன்றிங்க. வணக்கம் அனைவருக்கும். இன்னைக்கு வித்யாம்மா பேசினதுல இருந்து நிறைய விஷயங்கள் வந்து நம்ம இலக்கியங்கள்ல இருந்தும் நிறைய விஷயங்கள் நம்ம கத்துக்கிட்டோம். இப்பதான் நிறைய வந்து புதுசு புதுசா இப்பதான் வந்து திருமணம்ங்கிறதே எப்படி இருக்கு அப்படிங்கிறத சடங்கு அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. சொன்ன அந்த கதையும் ரொம்ப பாவமாக இருந்தது. அது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இப்போ இருக்கிறது எல்லாமே அந்த காலத்திலே வந்து எவ்வளோ வித்தியாசம் இருந்திருக்கு அப்படிங்கிறத வந்து உணர முடிஞ்சுது. நிறைய இலக்கணம் சார்ந்தும் நிறைய அம்மா அழகா சொன்னாங்க. மிக்க நன்றிங்கம்மா. மிக்க நன்றி அனைவரும். உங்கள் அன்பான வாழ்த்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி. விஜயகுமாரி அம்மா வணக்கம், நீங்க பேசலாம். நன்றிகள் அம்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஒரு வாழ்க, ஒருவே துணை. சரித்திரம் படைப்போம் தளத்திற்கு நன்றி. அதை எடுத்து தினந்தோறும் சரித்திரம் படைத்துக் கொண்டிருக்கும் கருணை உள்ளம் ஆரோக்கிய பிரிட்டா ஐயா அவர்களுக்கு பல கோடி நன்றிகள். அதில் நடைபெற்று கொண்டிருக்கும் சிந்தனை சிற்பி கற்பகவல்லி அம்மா, கற்பனை களம் ரேவதி அம்மா, சித்திரம் படைக்கும் வேல்ராஜ் ஐயா அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றிகள். இன்று நம் தளத்தில் வந்து தமிழ் தாய் விந்தயகவரி அம்மா அவங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகள். மற்றும் நம் குழுவில் குழுமை இருக்கும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும். வாங்க வாழ்த்தும் பயனுக்கு போயிடலாம். கண்களை மூடி அமைதியா உட்கார்ந்துக்குவோம். நாம் அமர்ந்துள்ள இந்த இடம் முழுவதும் நல்ல தூய தெய்வீக ஆற்றலே நிரம்பின. அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை அலையாக பாய்ந்து நிரம்புவதை உணர்கிறோம். அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், அருள்நிறை ஆசான் வேதாத்திரி மகரிஷி அவர்களுக்கு வணக்கம். குரு வாழ்க, குருவே துணை. அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்தியாகவும் அமையுமாக. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அருட்பேராற்றல் கருணையினால் இங்குள்ள அனைவரும் நல்ல உடல் நலம், மேல் ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், விஞ்ஞானம் பெற்று சிறந்தோங்கி வாழ எல்லாம் வல்ல இறைநிலையோடு இணைந்து வாழ்த்தி மகிழ்கின்றேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இறையாற்றலே பக்கத்துணையாகவும் பக்க பலமாகவும் இருந்து வழி நடத்துவாராக. நன்றிகள் அம்மா. இன்னைக்கு அம்மா விந்தயகவரி அவங்க ரொம்ப அருமையா இந்த தமிழ் எப்படிலாம் எடுத்து நமக்கு எப்படி ஊட்டி விட்டுருக்காங்கன்னே நான் சொல்லுவேன். அவங்களுக்கு வந்து இன்னையிலிருந்து நான் வச்ச பேர் வந்து தமிழ் தாய் விந்தயகவரி அம்மா. அப்படியே நான் இன்னையிலேருந்து அவங்களுக்கு சொல்லுவேன். நீங்களும் நினைச்சுக்கோங்க. இன்னையிலேருந்து எவ்வளவு தமிழ் தெளிவு பெற்று இங்கு வந்து நமக்கெல்லாம் இந்த தாய்மொழி தமிழை தெளிந்த நீரோடை மாதிரி நமக்கு புரிய வைத்திருக்கிறார்கள். நன்றிகள் அம்மா. திருக்குறள் எவ்வளவு குறளை கூறி அதில் எவ்வளவு புரிதலை அந்த செம்மாந்து தமிழை நமக்கு சொல்லி கொடுத்து இருக்கிறார்கள். நன்றிகள் பல அம்மா.
அறிவுதான் நமக்கு மிகவும் வேண்டும். ஏனென்றால் அதை நாம் சிந்தித்தாலும் செய்தாலும் நமக்கு உதவி செய்வது அந்த அறிவு தாங்க. அம்மா தெளிவா சொன்னாங்க. அம்மாவுக்கு பல கோடி நன்றிகள். அன்பு வேண்டும், எல்லா உயிர்களிடத்திலும் அன்பா இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப பெருமை. மெய் மெய் சொல்லுதல் வேண்டும். எந்த இடத்துலையுமே நம்ம மெய்யே பேசணும் அப்படின்னாங்க. அந்த எதிர்மறை சொல் நமக்கு வரவே வேணாம் அப்படின்னு தான் நம்ம அதை எடுத்துக்கணும். நம்ம மெய் சொல்லி நடக்கும் பொழுது நமக்கு நடக்கிறது எல்லாமே மெய் வழியா தான் நடக்கும். நேற்று நாளை என்பதை நினைத்து வாழ்வை கழிப்பதை விட நிகழ்காலத்தில் வாழ்வோம். நிகழ்காலத்தில் வாழ்வோம் என்று எல்லோருக்கும் உணர்ந்து சொல்லுவோம். இதுதான் நம்ம வந்திருக்கோம். அம்மா அவங்க நிறைய கருத்துக்களை சொல்லி திக்கு முக்காட வச்சுட்டாங்கன்னே சொல்லணும். இந்த கடைசியா சொன்ன அந்த கதை ரொம்ப அருமை அம்மா. இப்ப எல்லாருமே அப்படிதான் நடை போட்டுக்கிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். நம்ம எல்லாம் இந்த இதுல நடைபெற்று மேலும் உயர்ந்து எல்லோருக்கும் இந்த புரிதலை உண்டு பண்ணணும்னு அம்மாட்ட நான் கேட்டுக்கிறேன். நன்றிகள் அம்மா. நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் குழந்தைகளும் நல்ல உடல்நலம், நீலாயும், நிறை செல்வம், உயர்ப்புகள், விஞ்ஞானம் பெற்று சிறந்தோங்கி வாழ வேண்டும். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க. நன்றிகள் அம்மா. உங்கள் அன்பான வாழ்த்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றிங்கம்மா. ராணி அம்மா வணக்கம், நீங்க பேசுவோம். அவையினர் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். சரித்திரம் போற்றும் அவையை நடத்தி கொண்டிருக்கூடிய ஆரோக்கிய விரட்டு அவர்களுக்கும், அதனுடைய தூண்களாக இருக்கக்கூடிய கற்பகவல்லி, ரேவதி, விஜயா அனைவருக்குமே அன்பு வணக்கம். செம்மாந்த தமிழ், அந்த சொல்லே ரொம்ப அருமையா இருக்கு. செம்மாந்த தமிழ் உண்மைதானே அது. அதாவது கல் தோன்றி மண் தோன்றி கல் தோன்றி மண் தோன்றி முன் தோன்றா காலத்தே மூத்த குடின்னு சொல்லுவாங்க. அந்த பாட்டு வரியே தப்பாயிடுச்சு பாருங்க. அப்படிப்பட்ட தமிழ் மொழியினுடைய சிறப்பை செம்மார்ந்த தமிழ் என்ற தலைப்புல அழகா கொடுத்தாங்க அவங்க. ரொம்ப நல்லா இருந்தது. நான் கொஞ்சம் சற்று நேரம் கழித்து தான் இணைந்தேன். அப்போ அதுக்கு முன்னாடி ஒலி பிறக்கும் போதுலாம் சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். உண்மைதான். தமிழ் சொல்லை எப்படி உச்சரிக்கிறோமோ அப்படி எழுதக்கூடிய ஒரு மொழி. அந்த உச்சரிப்பை நம்ம இளமை குழந்தை பருவத்தில் நல்லா பயின்று கொண்டோமானால் எழுத்து பிழையே வராது. மருந்து கடை அப்படின்னு சொல்லும்போது வித்தியாசம் சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கற்பகவல்லி அம்மா சொன்னதுல இருந்து அந்த குறிப்புல இருந்து நான் புரிஞ்சுக்கிட்டேன். அப்படிதான், உண்மைதான் அது. அண்மையில ஒரு திரைப்பட தலைப்பு கூட வரும், உன்னை கொடு என்னை தருவேன் அப்படின்னுட்டு. உன்னை கொடு என்னை தருவேன்னும் போது எவ்வளவு அந்த உணர்வு அதிகமா இருக்குது. அந்த உன்னை கொடு இக்கு வரும்பொழுது, உன்னை கொடு, நீ என்கிட்ட உன்னை கொடுத்துரு, நான் என்ன பண்ணுவேன், என்னை தருவேன். பொறுத்தருக அந்த சந்தி எழுத்துக்கள் எல்லாம் அந்த வரும்பொழுது அப்பதான் அந்த பொருள் அதிகமா புரியும். அப்படி இல்லாம உன்னை கொடு என்னை தருவேன் அப்படின்னும் போது அந்த வார்த்தையினுடைய பொருளே கொஞ்சம் மேலோட்டமா நுனிப்புல் மேயிற மாதிரி அமைஞ்சு போகுது. அது மாதிரி சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு அது புதிய வார்த்தை. மருந்து கடை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க போல. நான் கேட்கல, மீள்பதிவில் நான் கேட்கிறேன். நல்லது, ரொம்ப சிறப்பா இருந்தது. நிறைய பாடல்கள். கல்வியினுடைய சிறப்பு யாருமே கொடுத்தா கூட அதிகமாகக்கூடியதான். வெள்ளத்தால் போகாது, வெந்தனால் வேகாது, கல்வராலும் கொள்ளத்தான் ஏறாது, சோதரர் விரும்பினாலும் பங்குறாது, கல்வி எனும் உள்ளத்தே பொருள் இருக்க உலகெல்லாம் பொருள் தேடி அலைவதேனும்னு சொல்லிட்டு எவ்வளவு அழகா அந்த விவேக சிந்தாமணி பாட்டு. கல்வி என்ற பொருள் நம்ம மனசுலயே இருக்கும்போது நீ ஏன்டா வெளில போய் பொருள் தேடுற, நீ கல்வியை தேடு, உன்னுடைய வாழ்க்கையை சீர்படுத்திக்கோ அப்படிங்கிறது அந்த பாட்டையும் சொன்னாங்க. நிறைய பாடல்கள். பாவேந்தருடைய மெய் சொல்ல நல்லதப்பா அந்த பாட்டு, சொல்லிக்கிட்டே போலாம். ஆண்டாளுடைய மத்தளம் கொட்ட வரி சங்கம் நின்றோத முத்துடை தாமத்து பந்தர் கீழ் சொல்லிட்டு அந்த பாட்டு சொன்னாங்க. ரொம்ப அருமையா இருந்தது. ரொம்ப ரசிச்சு கேட்டுட்டு இருந்தேன் நானு.
அதாவது நாம படித்த பாடல்களை மறுபடியும் நினைவூட்டும் பொழுதோ, மறுபடியும் கேட்கும் பொழுதோ, அந்த மனசுக்குள்ள ஒரு இன்பம் வரும் இல்லையா? அந்த இன்பம் எனக்கு கிடைச்சது இன்னைக்கு. ரொம்ப சிறப்பா இருந்தது. நான் குறிச்சு வச்சுக்க முடியல. கற்பகவல்லி அது எப்படிதான் சொல்றாங்களோ தெரியல. எல்லாவற்றையும் அழகா குறிப்பெடுத்தோ என்னவோ அழகா சொல்றாங்க. நான் சொல்லும்போது சொல்லணும்னு தோணுது. எடுத்து சொல்லும்போது மறந்து போயிடுது. ரொம்ப மிக சிறப்பா இருந்ததும்மா. நல்லா இருந்தது, நல்லா இருந்தது. காலையில அதிகாலையில வந்து அ சொல்லுவாங்க இல்லையா? நல்ல சொற்களை கேட்டல், நல்ல சொல்ல பேசுறது, நல்லது நினைக்கிறதெல்லாம் இன்பம்னு சொல்லுவாங்க. அது மாரி எல்லாமே எல்லாம் இன்பமயமா இருந்தது இன்னைய பேச்சுல. வாழ்த்துக்கள் வித்யா கௌரி. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குதா. நன்றி, நன்றி. அந்த ஏற்பாடு பண்ண அவைக்கும் நன்றி. உங்களுக்கு மிகச்சிறந்த நன்றிம்மா. உங்கள் அன்பான வாழ்த்துக்கும் கருத்துக்களுக்கும் நன்றிங்கம்மா. ஒரு பாடல் ஒரு இக்கு போடும்போது எந்த அளவுக்கு ஒரு சுவையா மாறுது அப்படிங்கறத ரொம்ப அழகா எடுத்து சொன்னீங்கம்மா. நன்றி. வேறு யாருக்காவது கருத்துக்கள் இருந்தா பகிரலாம். விந்தியா கௌரி அம்மா, உங்கள் ஏற்புரைக்கான நேரம், உங்கள் நிறைவு கருத்துக்கள் பகிர்ந்துக்கலாம். ஆம், ஒரு நிமிடமா. சசிகலாமா பேசுறாங்க. வணக்கம். அவைக்கு வணக்கம். கற்பகா கேக்குதாங்க? தெளிவா கேக்குறீங்க சசிகலா, பேசுங்க. நன்றிங்க கற்பகா. அனைவருக்கும் காலை வணக்கம். விந்தியா கௌரி அம்மாவுக்கு நன்றி, வாழ்த்துக்கள் அம்மா. ஆஹ் பள்ளியில படிச்ச கல்வியெல்லாம் மறந்து போகாம எங்களுக்கு திருப்பி அப்பப்ப நினைவூட்டல் உங்கள் திருக்குறளையும் உங்களுடைய விளக்கம் மூலம் எங்களுக்கு நினைவூட்டலுக்கு நன்றிங்கம்மா. நம்மளோட மொழியோட சிறப்பை வந்து எவ்வளவு இருக்குங்கிறதே நம்ம படிக்க படிக்க அது வந்து பேரானந்தமா இருக்கும். அது வந்து இன்னைக்கு வந்து அவையில இதை நீங்க சிறப்பிச்சதுக்கு நன்றிங்க அம்மா. நன்றி நன்றி. வாழ்க வளமுடன். உங்களுடைய பணி சிறக்க மேலும் வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். உங்கள் அன்பான வாழ்த்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி. விந்தியா கௌரி அம்மா, உங்கள் ஏற்புரைக்கான நேரம். அதுலயே கலாபம் சங்கர் அவர்கள் ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. மேலை நாடு என்று குறிப்பிட்டீர்கள். மேலை நாடு என்பதற்கு பொருள் சொல்லுங்கள்னு கேட்டிருக்காரு. உங்கள் ஏற்புரையோடு சேர்த்து நீங்க அதுக்கான விளக்கத்தையும் கொடுக்கலாமா? நன்றி. அனைவருக்கும் வணக்கம். செமார்ந்த தமிழ் அப்படின்ற தலைப்புல நான் புத்தகத்துல படித்தத முக்கியமானதை பகிர்ந்துக்கிட்டேன். அதை கேட்ட அனைவருக்கும் நன்றி. மேலும் உங்களோட பின்னூட்டத்தை வழங்குனீங்க, அதற்கும் நன்றி. தமிழ் மொழியை நாம நேசிப்போம். தமிழை வந்து நல்லா வாய்விட்டு நாம படிப்போம். அதனுடைய உச்சரிப்பை உணர்ந்து சரியா நம்ம வந்து உச்சரிப்போம். நாமும் தமிழ்ல படைப்பாளரா இருக்கணும், நல்லா எழுதணும், நம்ம பிள்ளைகளுக்கும் பேர பிள்ளைகளுக்கும் நல்லா வந்து நாம சொல்லித்தரணும். இப்போ வகுப்பறைக்கு போகணும் அப்படின்னா நான் கிளாஸுக்கு போறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. 3 சொற்கள்ல ஒரு சொல் ஆங்கில சொல்லா இருக்கும், 2 சொற்கள் வந்து தமிழ் சொற்களா இருக்கும். இப்படியே நம்ம பேசிட்டே போனோம், பிறமொழி சொற்களை எடுத்து பேசிட்டே போனோம் அப்படின்னா தமிழ் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு போயிடும். தமிழ் இனி மெல்ல சாகும் அப்படிங்கிறாங்க. சாகக்கூடாது அப்படின்னா நாம தமிழோட அந்த மகத்துவத்தை அறிந்து நாமளும் நல்லா தமிழ் பேசணும், மற்றவர்களுக்கும் நல்லா சொல்லி கொடுக்கணும். தமிழரும் தமிழ் மொழியும் வாழ்வதற்கு நாம நல்ல ஒரு வழிகாட்டியா இருக்கணும். அதைத்தான் நான் இங்க பகிர்ந்துக்கிட்டேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். அம்மா, அவர் ஒரே ஒரு கேள்வி கேட்டிருந்தாருமா. மேலை நாடு அப்படின்னு நீங்க எதை குறிப்பிடுறீங்க அப்படின்னு கேட்டிருந்தாருமா. நன்றிங்கம்மா. அம்மா கேட்கலன்னு நினைக்கிறேன். இது செம்மார்ந்த தமிழ் அப்படிங்கிற தலைப்புல விந்தியா கௌரி அம்மா அவர்கள் நிறைய கருத்துக்கள் இன்றைக்கு அழகா நம்ம தமிழ் மொழியில இருந்து நிறைய சுவையாக நிறைய விஷயங்கள் பகிர்ந்துகிட்டாங்க. மிக்க நன்றிங்கம்மா.
கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவர் சார்பாகவும் சரித்திரம் படைப்போம் தளம் சார்பாகவும் மீண்டும் ஒருமுறை மனதார நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். பேச்சாளர்களாக கலந்து கொண்டு தங்கள் அன்பையும் வாழ்த்தையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்ட ஒவ்வொருவருக்கும் நன்றி. தொடர்ந்து பொறுமையாக கவனித்துக் கொண்டிருக்கும் அனைத்து கவனிப்பாளர்களுக்கும் நன்றி. குறுஞ்செய்தி வாயிலாக தங்கள் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்ட பவழமணிமா, கலாபம் சங்கர் அனைவருக்கும் நன்றி. மறு ஒலிபரப்பு வாயிலாக கேட்கவிருக்கும் அனைவருக்கும் நன்றி. மீண்டும் நாளை காலை 6 மணிக்கு சமூக ஆர்வலர் திருமிகு இளங்கோ அவர்களின் சிறப்பு நேர்காணல் நிகழ்வில் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு விடைபெற்றுக் கொள்கிறோம். அனைவருக்கும் நன்றி. அனைத்திற்கும் நன்றி. ஆண்டவனுக்கும் நன்றி. 5, 4, 3, 2, 1 நன்று.